நாம நிச்சயமா கூகுளோட ஒரு ப்ராடக்டை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற கூகுள் நிறுவனம் 2015ஆம் ஆண்டு அதோட புதிய சிஇஓ, அதாவது தலைமை செயல் அதிகாரியா ஒருத்தரோட பேரை அறிவிக்க இந்த உலகமே அவரோட பேரை உத்து கவனிச்சது. அந்த பேரை கேட்டதும் இந்தியா பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சது. குறிப்பா தமிழர்களுக்கு மேலும் பெருமை சேர்த்ததுன்னே சொல்லலாம். அந்த தமிழரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். டெக் உலக ஹீரோ பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக். கூகுளோட புதிய தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அப்படின்னு சொன்னதும் இந்த பேருக்கு சொந்தமானவர் யார், இவ்வளவு நாள் எங்க இருந்தார், எப்படி இவரால இந்த உயரத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு பல கேள்விக்கணைகள் கூகுளை நோக்கி பாஞ்சுது. உலகோட மூளை முடுக்கெல்லாம் பயன்படுத்துற மிகப்பெரிய நிறுவனத்தோட சிஇஓ தமிழகத்திலிருந்து போன ஒருத்தரா அப்படிங்கிற கேள்வி பலருக்கு வியப்பு அளிச்சது. தமிழரோட கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் வீரத்துக்கும் பேர் போன மதுரை மண்ணில் பிறந்து வந்தார வாழ வைக்கிற சென்னையில படிச்சு வளர்ந்தவர் தான் இந்த சுந்தர் பிச்சை. நடுத்தர குடும்பத்துல பிறந்து வளர்ந்த சுந்தர் பிச்சையோட வீட்டுல டிவி, ஃப்ரிட்ஜ் கூட இருந்ததில்ல. ஆனா இப்ப இவரோட வருமானம் சுமார் பல கோடிகளை தாண்டுது. முதல்ல தன்னோட வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினப்ப அத பெரிய சாதனை படைச்சதா உணர்ந்த அப்படின்னு சுந்தர் பிச்சையை ஒரு முறை சொல்லியிருக்காரு. புகழோட உச்சிக்கு, செல்வத்தோட உச்சிக்கு போன சுந்தர் பிச்சை தனக்கு சொந்தமா அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்கி வசிச்சு வர்றாரு. அதோட மதிப்பு மட்டும் ஏறக்குறைய $7 மில்லியன். சுந்தர் பிச்சையோட இந்த உயர்வு நமக்கு பல விஷயங்களை கத்துத்தருது. எப்பவுமே பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில விட்டவங்க தொழிலதிபர் ஆன கதையை கேட்டிருப்போம். ஆனா ஒழுக்கமா படிச்ச மாணவனும் உலகமே வியக்கிற அளவுக்கு முன்னேறலாங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்காரு சுந்தர் பிச்சை. அதிகாலையில எழுந்துக்கிறவங்க தான் சாதிக்கிறவங்கன்னு பல பேரை உதாரணமா நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சுந்தர் பிச்சைக்கு அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கமே இல்லை. காலையில 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாராம். அவரோட காலை பொழுது டீ மற்றும் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தித்தாளோட தான் நகரம். அதே மாதிரி சொந்த தொழில் தொடங்கினா மட்டும்தான் கோடியில லாபம் பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்க சொந்த தொழில் செய்யாம தன்னோட அறிவுத்திறமையால உயர்ந்த சுந்தர் பிச்சையோட சம்பளத்தை கேட்டா வாயடைச்சு போயிடுவாங்க. 2016ஆம் ஆண்டு அவருடைய ஆண்டு வருமானம் $200 மில்லியன் இருந்தது. அதாவது இந்திய ரூபாயில அதோட மதிப்பு 1200 கோடியை தாண்டும். இப்ப இத்தனை கோடி சம்பாதிக்கிற சுந்தர் பிச்சை கல்லூரியில படிக்கும்போது பணம் இல்லாத காரணத்தினால ஆடம்பர செலவுகளை தவிர்த்தாரு. கல்லூரி படிப்புக்காக சுந்தர் அமெரிக்கா வந்தபோது ஒரு புதிய பேக் பேக் வாங்க கடைக்கு போனாரு. அங்க $60 இருந்த அதோட விலைய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சுந்தர் கல்லூரியில விற்கப்படுற பயன்படுத்தப்பட்ட பைய வாங்கி பயன்படுத்தி இருக்காரு. இப்படி வறுமையை உணர்ந்த சுந்தர் அதை மாற்றி அமைச்சு பல கோடிகளுக்கு அதிபரா மாறி இருக்காரு. வாழ்க்கையோட ஒவ்வொரு படியிலையும் சுந்தர் பிச்சை எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சிக்கு எடுத்துக்காட்டாவே இருக்கு. தொழில்நுட்பத்துல உச்சகட்டத்தை அடைஞ்சாலும் தன்னோட ஒவ்வொரு செயல்களின் மூலமாவும் சுந்தர் பிச்சை பிறருக்கு முன்னுதாரணமாவே திகழ்ந்து வர்றாரு. பிறருக்கு உதவுறது, அரசியல் சர்ச்சைகளுக்கு தன்னோட பாணியில நிதானமா பதிலளிக்கிறது, தன்னோட பிறப்பிடத்தை என்னைக்கும் மறக்காம அதுக்கான மரியாதையை அளிக்கிறது, தொழிலாளர் பக்கம் இருக்கிறது, நிறப்பாகுபாடு அப்புறம் இந்த மத பாகுபாடுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுன்னு பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் அவருடைய வாழ்க்கையில இடம்பெற்றிருக்கு. உதாரணமா அமெரிக்கால இருக்கிற கூகுள் நிறுவனத்துல வேலை பார்க்கிற தன்னோட மகனை பார்க்க மதுரையில இருந்து ஆசிரியை ஒருத்தர் போயிருக்காரு. சுந்தர் பிச்சையை பார்க்க பல பேர் காத்து கிடக்கும் போது எளிமையா வந்து அந்த ஆசிரியை கூட பேசின சுந்தர் பிச்சை அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவரோட சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு. இதே மாதிரி அமெரிக்காவோட அதிபரா முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இருந்தப்ப கூகுள் மேல பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அமெரிக்க அரசோட விசாரணைக்கு அமைதியா பதிலளித்த சுந்தர் பிச்சை உலகோட பார்வைய தன்னோட பக்கம் இழுத்தாரு. இதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்ல நடவடிக்கை எடுத்தது, பணி மீதான பாலின வேறுபாட்டுக்கு உரிய பதிலடி கொடுத்தது, கொரோனா ஊரடங்கு காலத்துல ஊழியர்களுக்கு உரிய ஊதியம் அளிச்சு அவங்களுக்கு துணையா நின்னது, கொரோனாவால கொத்து கொத்தா உயிர்கள் மடிய நாட்டுக்கு உதவிக்கரன் நீட்டினது, இப்படி பல வகையிலும் இளைஞர்களுடைய ஹீரோவா வலம் வர்ற சுந்தர் பிச்சையோட சுவாரஸ்யமான சில நினைவுகளையும் தகவல்களையும் அடுத்தடுத்த எபிசோட்களை நாம பார்க்க போறோம். சுந்தர் பிச்சை ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா மட்டும் இல்லாம விளையாட்டுகள் மேல அதீத ஆர்வம் கொண்டவர்னே சொல்லலாம். ஃபுட்பால், கிரிக்கெட் சுந்தருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுகள். டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளை பார்க்கறதுல
சுந்தர் பிச்சைக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. தனக்கு கிடைக்கிற நேரத்துல கிரிக்கெட்டை பார்க்கறது மட்டும் இல்லாம வெற்றி பெற அணிய வாழ்த்துற பழக்கமும் சுந்தர் கிட்ட இருக்கு. தனது பிஸியான நேரத்திலையும் அவ்வப்போது கிரிக்கெட் வீரர்களை சந்திக்கிற சுந்தர் பிச்சை அவங்களோட புகைப்படமும் எடுத்துக்குவாரு. சின்ன வயசுல தான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா வரணுங்கிறது தான் சுந்தரோட ஆசையா இருந்துதான். கூகுளோட சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை டெல்லிக்கு வந்த சுந்தர் பிச்சை மைதானத்துல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்த இளைஞர்களை கண்டதும் தானும் அவங்களோட இணைஞ்சு விளையாடி இருக்காரு. பள்ளியில படிக்கும்போது கூட கிரிக்கெட் அணியோட கேப்டனா சுந்தர் பிச்சை இருந்திருக்காரு. சென்னையில வசிச்சப்ப தான் குடியிருந்த பகுதியில் இருக்கிற தெருக்கல்ல நண்பர்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது தான் சுந்தருக்கு பொழுதுபோக்கு. அந்த பசுமையான நிகழ்வுகள் சுந்தரோட மனசுல இன்னும் மறையாம இருக்கு. தன்னோட இளம் வயசுல சுந்தர் பிச்சைக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் மட்டும் இல்ல, புத்தகம் படிக்கிறதும் தான். பொதுவாவே மத்தவங்க கிட்ட பேச கூச்சப்படுற சுந்தர் அஞ்சலிய பார்த்ததும் காதலோட அழக உணர தொடங்கியிருக்காரு. காதலை வெளிப்படுத்தின சில நாட்கள்லயே அஞ்சலியோட பிரிவு அவரை வாட்டி இருக்கு. அஞ்சலிய கரம் பிடிக்கணும், அதே நேரம் வாழ்க்கையில முன்னேறணுங்கிறதுக்காக ஆராய்ச்சி படிப்பை படிக்க வாய்ப்பு கிடைச்சும் அதை நிராகரிச்சு வேலைக்கு போயிருக்காரு. தன்னோட வாழ்க்கையின் மிக முக்கிய முடிவுகளை மனைவி கூட ஆலோசிச்சு எடுக்கிறது மூலமா தான் வாழ்க்கை பயணத்துல அஞ்சலிய முடிசூடா ராணியா வச்சிருக்காரு சுந்தர். கூகுள் அண்ட் ஆல்பபெட்டோட தலைமை செயல் அதிகாரிங்கிற அளவுக்கு எவ்வளவுதான் புகழோட உச்சிக்கு போனாலும் எளிமையும் பிறரை மதிக்கிற குணமும் பழைய பழக்க வழக்கங்களையும் மனசையும் மாத்திக்காத சுந்தர் பிச்சை பிறருக்கு ஒரு முன் உதாரணமாவே திகழ்ந்து வர்றாரு. தன்னோட 15 ஆண்டு கால கூகுள் பயணத்துல சுந்தர் பிச்சை சந்திச்ச சவால்கள் பல. அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு சவால்களையும் சாதனையாக்கிய ஒரு தமிழனுடைய புகழ் உலகமெல்லாம் பரவி கிடக்குது. நாணயத்தோட 2 பக்கமும் போல வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது மறுக்க முடியாதது. இறக்கம் ஏற்படும் போது சஞ்சலம் அடையாமலும் ஏற்றம் ஏற்படும் போது கர்வம் கொள்ளாமலும் இருந்தா என்னைக்கும் புகழ் நிரந்தரமாகுங்கிறத நிரூபிச்சிருக்கார் இந்த சுந்தர் பிச்சை. தொடர்ந்து பயணிப்போம் டெக் நாயகனுடைய சுவாரஸ்யமூட்டும் வெற்றியுடன். கூகுள் உருவான கதை. 2015ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தோட புதிய சிஇஓவா யார் அறிவிக்கப்பட போறாங்க அப்படிங்கறத அறிய இந்த உலகமே காத்திருக்க சுந்தர் பிச்சையோட பெயர் அறிவிக்கப்பட்டது. அதுவரைக்கும் யாருக்குமே பரிச்சயம் இல்லாத இந்த பேர் பலருக்கு பலவிதமான கேள்விகளை எழுப்பியது. டெக் உலக கட்டி ஆள்ற கூகுளுக்கு தலைவன் ஒரு இந்தியனா, அதுவும் தமிழனா அப்படிங்கிற கேள்வி உலகம் முழுக்க பரவியது. உலகத்தோட எல்லா மூலையிலையும் பயன்படுத்தப்படுற ஒரு தொழில்நுட்பத்தோட தலைவன் இந்தியாவோட கடைக்கோடியில் பிறந்தவரா அப்படிங்கிற தகவல் எல்லாருக்குமே வியப்ப தந்தது. யார் அந்த சுந்தர் பிச்சை அப்படின்னு அவசரமா டெக் உலகம் தேட ஆரம்பிச்சது. அடுத்த சில மணி நேரங்கள்ல சுந்தர் பிச்சை படிச்ச மேற்கு வங்க மாநிலம் காரக்பூர்ல இருக்கிற ஐஐடி நிறுவனத்தை அமெரிக்காவின் பிரபலமான த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ங்கிற பத்திரிகை நிறுவனத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவர் தொடர்பு கொண்டார். அவரோட கேள்வி இதுவா தான் இருந்தது. உங்க பல்கலைக்கழகத்துல படிச்ச சுந்தர் பிச்சையை பத்தி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட ஐஐடி நிர்வாகம், சுந்தர் பிச்சையா, அப்படி ஒருத்தர் இங்க படிச்சதா தெரியலையே அப்படின்னு பதிலளிச்சாங்க. அந்த பத்திரிகையாளர் கொடுத்த தகவல் பேர்ல அப்படி ஒரு மாணவர் அங்க படிச்சாரா அப்படின்னு தேட தொடங்குச்சு ஐஐடி நிர்வாகம். பேரை சொன்னதும் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த மாணவர் அங்கதான் படிச்சாருன்னு அப்புறமா தான் தெரிய வந்தது. அப்புறம் ஏன் அவரை தேடுறீங்க அப்படின்னு ஐஐடி நிர்வாகம் சார்பில் பத்திரிகையாளரை நோக்கி கேள்வி எழுப்பினாங்க. உலகத்தோட மிகப்பெரிய தொழில்நுட்பத்தின் தலைவரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு எதிர்முனையிலிருந்து பதில் வந்தது. அதை கேட்டதும் ஐஐடி நிர்வாகத்தால நம்ப முடியல. இப்படி தலை சிறந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநரை அவர் படிச்ச கல்லூரியே மறந்துவிட அமெரிக்காவின் சிலிகான் பள்ளத்தாக்குல இருக்கிற கூகுள் நிறுவனம் மட்டும் அவரை அடையாளம் கண்டுகிட்டது எப்படி? கூகுள் என்பது ஒரு தேடுபொறி, தேவையான தகவல்களை தர்ற ஒரு சமூக வலைதளம். அந்த தேடுபொறியே தனக்கான ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுத்த விதம்தான் சுவாரஸ்யமானது. சுந்தர் பிச்சைய கூகுள் அடையாளம் கண்டுகிட்டது எப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கூகுள்ங்கிற நிறுவனம் உருவானது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா 2 பேரால தொடங்கப்பட்ட கூகுள் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி வர்ற நிலையில அதோட அடித்தளம் ஒரு பழுதடைந்த கார் ஷெட்ல அமைக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சா அது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க தான் லாரி பேஜ் மற்றும் சர்ஜே பிரின். இவங்களுக்கும் பின்னாட்களில் வரப்போற சுந்தர் பிச்சைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த போறது இந்த ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் தான் அப்படிங்கிற விஷயம் அப்ப அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை.
லாரி பேஜும் சர்ஜே பிரினும் சேர்ந்து இந்த உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வர்ற நோக்கத்துல ஒரு தொழில்நுட்பத்தை தொடங்க விரும்பினாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது மென் பொறியியல் துறை. 1998ஆம் ஆண்டு சிலிகான் பள்ளத்தாக்கு பகுதியில மின்னணு துறை சார்ந்த தொழில்நுட்பங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் கூகுளுக்கு அஸ்திவாரமிட்டதும் அங்கதான். மென்லோ பார்க்ல ஒரு வீட்டில் இருந்தா கார் பழுது பார்க்கிற இடத்த வாடகைக்கு எடுத்து வெறும் 6 பணியாளர்களோட கூகுள் நிறுவனத்தை லாரி பேஜும் சர்ஜே பிரினும் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தேடுபொறியான கூகுளோட வினோதமான செயல்பாடுகள் மேல நம்பிக்கை வச்சு சில தொழிலதிபர்கள் முதலீடு செய்ய முன்வந்தாங்க. இந்த முதலீட்டை ஆதாரமா வச்சுக்கிட்டு சின்ன அளவிலான கார் பழுதுபார்க்கும் இடத்துல செயல்பட்டு வந்த கூகுள் நிறுவனத்தை கலிபோர்னியாவிலிருந்து சிலிகான் பள்ளத்தாக்குக்கு லாரி பேஜும் சர்ஜே பிரினும் மாத்தினாங்க. கூகுள் நிறுவனத்துக்கு லாரி தலைமை செயல் அதிகாரியா ஆனாரு, சர்ஜே பிரின் தலைவரானாரு. சிலிகான் பள்ளத்தாக்குல 2 இடங்கள்ல செயல்பட்டு வந்த கூகுள் நிறுவனம் 2003ஆம் ஆண்டு பெரிய கட்டடம் ஒண்ணுக்கு வாடகை அடிப்படையில மாற்றப்பட்டது. அடுத்ததா கூகுள் நிறுவனத்திற்கு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக 2 பேரும் தொழில்நுட்பத்துல ஆர்வம் மிகுந்த வல்லுநர்களை தேடி தேடி எடுத்து பணியில அமர்த்தினாங்க. அப்படி கூகுள் நிறுவனத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சுந்தர் பிச்சை. 2004ஆம் ஆண்டு முட்டாள்கள் தினம்னு சொல்லப்படுற ஏப்ரல் 1ஆம் தேதி கூகுளின் தலைமை அலுவலமான கூகுள் பிளெக்ஸ்ல நேர்முக தேர்வு நடைபெற்றது. அதுல பங்கேற்ற சுந்தர் பிச்சை தன்னோட முதல் சந்திப்பிலேயே லாரி பேஜையும் சர்ஜேயையும் ஈர்த்திருக்காரு. அந்த நேரத்துல கூகுளோட மற்றொரு படைப்பான ஜிமெயில் பயன்பாட்டுக்கு வர தொடங்கி இருந்தது. நேர்காணல்ல ஜிமெயில் பத்தி சுந்தர் பிச்சையிடம் கேட்கப்பட்டது. ஆனா சுந்தரோட பதில் மௌனமாவே இருந்தது. ஏன்னா அப்ப ஜிமெயில சுந்தர் பிச்சை பயன்படுத்தியதே இல்ல. அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை தான் இன்னைக்கு கூகுள் குரோம், அல்பாபெட், கூகுள் பிளஸ், கூகுள் காமர்ஸ், ஆண்ட்ராய்டுன்னு அனைத்து டெக்னாலஜியும் கட்டி ஆள்ற முடிசூடா மன்னனா வலம் வர்றாரு. தொடக்கத்துல பொது பயன்பாட்டுக்கு வராம இருந்த கூகுள் வலுவான கட்டமைப்பை அமைச்சதை தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமே பொது பயன்பாட்டுக்கு வர தொடங்குச்சு. அதுக்கப்புறம் கூகுள் அடைந்த அசுர வளர்ச்சிக்கு உதாரணங்கள் பல சொல்லலாம். கூகுள் மெல்ல மெல்ல தலை தூக்கிய அந்த தருணத்துல இன்டர்நெட் ஜாம்பவன்களாக இருந்த மைக்ரோசாப்டோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் மொழிலா ஃபயர்ஃபாக்ஸும் நாளடைவில் இருக்கும் இடம் தெரியாம போயிடுச்சு. இதுக்கு காரணமா அமைஞ்சது சுந்தர் பிச்சை தான். கூகுளை எக்ஸ்ப்ளோரர்லயும் ஃபயர்ஃபாக்ஸ்லயும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு டூல்பார் தயாரிக்க லாரி பேஜும் சர்ஜே பிரினும் திட்டமிட்டாங்க. அதுக்காக அமைக்கப்பட்டிருந்த குழுவில் நம்ம சுந்தர் பிச்சையும் இடம்பெற்றிருந்தாரு. கூகுள் டூல்பார் மெல்ல மெல்ல பயனர்களை அடைஞ்ச போது அனைத்து கம்ப்யூட்டர்களையும் அமைக்கப்பட்டிருந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தனது சொந்த தேடுபொறியான பிரிங் டூல்பாரை நிரந்தரமா தனது ப்ரோச்சர்ல அமைச்சது. இதனால ப்ரோச்சர்னு சொல்லப்படுற தேடுதளத்துல கூகுள் டூல்பாரை பயனர்கள் பெறதுல சிக்கல் ஏற்பட்டது. அது சுந்தர் பிச்சைக்கு தலைவலியை ஏற்படுத்திச்சு. பயனர்கள் கூகுள் டூல்பாரை பயன்படுத்துவதில் இருந்து விலகாம இருக்க நிரந்தரமா கூகுளுக்குன்னு தனியா டூல்பார் அமைக்கிற முடிவுக்கு வந்தாரு சுந்தர் பிச்சை. அவரோட இந்த முடிவால கூகுளுக்குன்னு தனி ப்ரௌசரை உருவாக்குற கட்டாயம் ஏற்பட்டது. கூகுள் டூல்பாரை அமைக்க தனி ப்ரௌசர் தேவைங்கிற சுந்தர் பிச்சையோட கருத்து லாரி பேஜுக்கும் சர்ஜே பிரினுக்கும் ஆரம்பத்துல முடியாத காரியமா தோணுச்சு. இருந்தாலும் சுந்தர் பிச்சையோட விடாமுயற்சியால நடைமுறையில செயல்படுத்துவது கடினம்னு சொல்லி முதல்ல ஏற்க மறுத்த லாரி அதுக்கப்புறம் கூகுள் குரோம் உருவாக்கும் திட்டத்துக்கு அனுமதி வழங்கினாரு. சுந்தரோட இந்த முடிவுக்கு லாரி அன்னைக்கு காட்டின கிரீன் சிக்னல் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க கூகுளோட பயன்பாடு பறந்து விரிய காரணமா அமைஞ்சது. தவழும் குழந்தையா இருந்த கூகுள் மெல்ல மெல்ல வளர தொடங்கவும் அதோட கரங்களை இறுகப்பட்டின சுந்தர் பிச்சையும் தன்னை மெருகேத்திக்கிட்டே போனாரு. கூகுள் வளர்ச்சியில சுந்தரோட பங்கு அலாதியானதுங்கிறதுக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமே சாட்சி. யாரும் எதிர்பார்க்காத நிலையில கூகுள் குரோமை உருவாக்கணுங்கிற சுந்தர் பிச்சையோட முடிவு வெற்றியை தந்ததா? தனது அதிரடி முடிவால கூகுள் தலைமை நிர்வாகியா ஆனது எப்படி அப்படிங்கிற தகவல்களை அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்க்கலாம். உலகை ஆட்டி படைக்கும் தமிழனின் அசாத்திய திறமைகள். கூகுளுக்குன்னு தனி ப்ரோச்சரை உருவாக்கணுங்கிற எண்ணம் நிராகரிக்கப்பட்டாலும் சுந்தர் பிச்சையோட விடாமுயற்சியாலும் அவர் மேல இருந்த நம்பிக்கையாலையும் கூகுள் குரோமை உருவாக்க லாரி பேஜ் அனுமதி வழங்கினாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக காத்திருந்த சுந்தர் பிச்சை கூகுள் டூல்பாரை உருவாக்க தொடங்கினாரு. 2008ஆம் ஆண்டு கூகுள் குரோமை வெளியிட திட்டமிட்டு இருந்த போது அதுக்கு முன்னதாகவே கூகுள்ல வேலை பார்த்த ஒருத்தரால கூகுள் குரோம் வெளியாயிடுச்சு. கூகுள் குரோமை வடிவமைச்சு அதனை வெளியிட பல தடைகளை சந்திச்ச சுந்தர் பிச்சைக்கு
திருட்டுத்தனமா கூகுள் குரோம் வெளியானது வேதனை அளிச்சாலும் அதுக்காக வருத்தமோ சோர்வோ அடையல. உடனடியா அதே ஆண்டே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா கூகுள் குரோமை வெளியிட்டது கூகுள் நிறுவனம். குரோமோட செயல்பாடுகள் குறித்து பேச முதலா மேடை ஏறினார் சுந்தர் பிச்சை. இந்த தருணம் தான் அவர் பல முறை மேடை ஏறதுக்கு அடித்தளமா அமைஞ்சுது. அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா கூகுள் குரோமை வெளியிட்டவங்க மேல கோபம் வச்சுக்காம எல்லா ஊழியர்களுக்கும் சன்மானம் கொடுத்து அசத்தினாரு சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சையோட இந்த செயல் அவருக்கு எதிராக நடந்துகிட்டவங்களுக்கு சாட்டையடியா இருந்தது. கூகுள் குரோம் வெளியானப்ப அதை பெருசா எடுத்துக்காம அலட்சியம் காட்டிச்சு மைக்ரோசாப்ட் நிறுவனம். அதோட இந்த அலட்சியம் தான் நாளடைவில் அதோட பெரும் வீழ்ச்சிக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சுது. கூகுள் குரோம் வெளியானதுக்கு அப்புறம் அதோட வேகமான செயல்பாடு, விரைவான தேடல், எளிமை இந்த மாதிரி காரணங்களால பயனர்கள் கிட்ட அதிக வரவேற்பு பெற்றது மட்டும் இல்லாம பிரம்மாண்ட வெற்றியையும் தனதாக்கி கொண்டது. இந்த வெற்றி சுந்தர் பிச்சை மேல லாரி பேஜுக்கும் சர்ஜே பிரெயினுக்கும் இருந்த நம்பிக்கைக்கு விதையா அமைஞ்சுது. கூகுள் குரோம் செயல்பாட்டுக்கு வந்த தருணத்துல தான் ஸ்மார்ட் போன்களும் தலை தூக்க ஆரம்பிச்சுது. அப்போ இன்டர்நெட் ஜாம்பவான்களாக இருந்த எக்ஸ்ப்ளோரரும் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸும் செல்போன்களில் பயன்படுத்துற அளவுக்கு முன்னேற்றம் அடையாம இருந்துச்சு. இதை நல்லா உணர்ந்த சுந்தர் கூகுள் குரோமை செல்போன்ல பயன்படுத்துற அளவுக்கு ரொம்ப எளிமையா வடிவமைக்க தொடங்கினாரு. இதனால 2012ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுற சிறந்த பிரவுசராகவும் அதிக பேர் பயன்படுத்துற பிரவுசராகவும் கூகுள் குரோம் வலம் வந்தது. இது மட்டுமா, உலக அளவுல இன்டர்நெட்டை பயன்படுத்துற 60% குரோமை பயன்படுத்த தொடங்கினாங்க. குரோமோட இந்த அசுர வளர்ச்சியால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது எக்ஸ்ப்ளோரர் தான். எல்லா கணினிகளிலும் டிஃபால்ட்டா பொருத்தப்பட்டிருந்த எக்ஸ்ப்ளோரரை பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சுது. 1990 முதல் இணைய உலகில் முடிசூடா மன்னனா விளங்கின எக்ஸ்ப்ளோரரை அதல பாதாளத்துக்கு தள்ளினது சுந்தர் பிச்சைனால உருவான கூகுள் குரோம்ங்கிற அஸ்திரம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பயன்பாடு 25% சரிஞ்சுது. ஒரு பக்கம் எக்ஸ்ப்ளோரரும் ஃபயர்ஃபாக்ஸும் சரிய தொடங்க, இன்னொரு பக்கம் கூகுளோட சேர்ந்து சுந்தர் பிச்சை ஏறுமுகத்தை நோக்கி முன்னேறினார். கூகுள் குரோமை வெற்றிகரமா வெளியிட்டு சாதனை படைச்சதால கூகுள் படைப்புகளோட துணைத் தலைவரா அறிவிக்கப்பட்டார் சுந்தர் பிச்சை. இதுதான் கூகுள்ல சுந்தர் பிச்சையோட வளர்ச்சிக்கு முதல் படியானது. அடுத்தடுத்து வெளிவந்த கூகுள் தயாரிப்புகளை மக்களுக்கு விளக்குவதற்காக அடிக்கடி மேடை ஏறினார் அவர். இதன் தொடர்ச்சியா 2011ஆம் ஆண்டு குரோம் ஓஎஸையும் குரோம் புக்கையும் அறிமுகப்படுத்தினார். அதிக அளவுல மக்களை சென்றடைய குரோம் ஓஎஸை இன்ஸ்டால் செய்ய டெல் அண்ட் ஏசர் போன்ற லேப்டாப் நிறுவனங்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாரு. இது மூலமா லாபம் இல்லைனாலும் குரோம் புக்கை குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்யறதன் மூலமா குரோமை அதிகம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்ல, அதுல கிடைக்கிற விளம்பரத்தை வச்சுக்கிட்டு வருவாயும் ஈட்டிக்கலாம் அப்படின்னு திட்டம் தீட்டினாரு. 2011ல் குரோம் புக் மடிக்கணினி பயன்பாட்டுக்கு வந்தபோது அமேசான்ல அதிகம் விற்கப்பட்ட பொருளா மாறுச்சு. இந்த வெற்றியால கூகுள் குரோம் மற்றும் கூகுள் செயலிகளை நிர்வகிக்கிற சீனியர் துணைத் தலைவரா சுந்தர் பிச்சையை அறிவித்தார் லாரி பேஜ். தொடர்ந்து சுந்தர் பிச்சையோட வாழ்க்கையில வெற்றிகள் குவிய 2013ஆவது ஆண்டு மெல்ல மெல்ல செயலுக்கு வர தொடங்கிய ஆண்ட்ராய்டை நிர்வகித்து வந்த ஆண்டி ரூபினோட பொறுப்பு சுந்தர் பிச்சையோட கைக்கு வந்தது. தனது கட்டுப்பாட்டுக்கு கீழே ஆண்ட்ராய்டோட பொறுப்புகள் வந்ததும் அதுலயும் மகத்தான சாதனைகளை புரிஞ்சு மறுபடியும் ஒரு முறை தனது திறமையை நிரூபிச்சு காட்டினார் சுந்தர் பிச்சை. ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களை தயாரித்து விற்பனை செய்யறதுக்காக மைக்ரோமேக்ஸ், கார்பன், ஸ்பைஸ் உள்ளிட்ட நிறுவனங்களோட கைகோர்த்தார் சுந்தர். புதுசா உருவாயிருக்கிற ஒரு பொருளை மக்கள் கூட்டம் நிறைஞ்ச சந்தையில விற்பனை செய்யறது தான் அதி புத்திசாலித்தனம். அதைத்தான் சுந்தர் பிச்சையும் கையாண்டார். மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இந்தியாவில தொழில்நுட்ப வளர்ச்சி தலை தூக்க தொடங்கின காலகட்டத்துல இளைஞர்களை ஈர்க்கிற விதமா குறைந்த விலைக்கு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்கள் அறிமுகமாக காரணமாக இருந்தார் சுந்தர் பிச்சை. இதே மாதிரி இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லயும் ஸ்மார்ட் போன்களோட பிரவேசம் அசுர வளர்ச்சியை எட்டுனது. இன்னைக்கு பல கோடி மக்களை ஆண்ட்ராய்டு போன் ஆட்டி படைக்க முக்கிய ஆதாரமா விளங்கினது சுந்தர் பிச்சைங்கிற தமிழனுடைய சாணக்கியத்தனம் தான். கூகுள் குரோம், ஆண்ட்ராய்டு வளர்ச்சியை தொடர்ந்து கூகுள் பிளஸ், கூகுள் ஆப்ஸ், கூகுள் மேப்னு எல்லா பொறுப்புகளும் சுந்தர் பிச்சையின் தலைமையின் கீழே வந்தது. இதன் மூலமா அப்ப வரைக்கும் கூகுள் சிஇஓவா இருந்த லாரி பேஜுக்கு அடுத்த பொறுப்புக்கு முன்னேறினார் சுந்தர் பிச்சை. லாரி பேஜோட தொலைநோக்கு பார்வையையும்
அவருடைய எண்ணங்களையும் உள்வாங்கிக்கிட்டு அதை பிரதிபலிக்கிற ஒரு பிம்பமாகவே இருந்தார் அவர். எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை திறம்பட செஞ்சு முடிக்கிற சுந்தர் பிச்சை மேல லாரிக்கு மதிப்பு கூடிக்கிட்டே போச்சு. இதனால கூகுள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் தொடர்பான குழுவுல சுந்தர் பிச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. லாரி பேஜ் தனக்கென ஒரு திறமையான டீமை எப்படி தேடி தேடி அமைச்சுக்கிட்டாரோ அதே பாணியை கடைபிடிச்சு சுந்தர் பிச்சையும் தன்னோட குழுவுக்கான வல்லுநர்களை தேடி தேடி தேர்ந்தெடுத்து வேலையில அமர்த்தினாரு. சுந்தரோட இந்த செயல்தான் கூகுள்ல அவரோட அனைத்து தயாரிப்புகளுக்கும் நீண்டுகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. பள்ளியில முதல் இடத்தையும் இறுதி இடத்தையும் பிடிக்காம சராசரியை விட ஒரு படி மேல படிக்கிற ஒரு மாணவனாவே சுந்தர் பிச்சை இருந்திருக்காரு. இவர் சென்னையில இருக்கிற ஜவஹர் வித்யாலயா பள்ளியில 10ஆம் வகுப்பும் ஐஐடியில இருக்கிற வனவாணி பள்ளியில 11, 12ஆம் வகுப்பும் படிச்சிருக்காரு. அப்பா அம்மா ஊக்கத்தால 1989ஆம் ஆண்டு நல்ல மதிப்பெண்ணோட 12ஆம் வகுப்பை முடிச்ச சுந்தருக்கு மேற்கு வங்க மாநிலம் காரக்பூர்ல இருக்கிற ஐஐடியில படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அங்க பிடெக் பிரிவில் உலோகவியல் படிப்பை தேர்வு செஞ்சார் சுந்தர். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான் இளமை காலம். அந்த இளமை காலம் சிலருக்கு தென்றலாவும் சிலருக்கு கோடை காலத்துல வீசுற அனல் காத்தாவும் அமைகிறது விதியோட விளையாட்டு. ஆனாலும் ஒவ்வொருத்தர் மனசுலும் தன்னோட இளம காலத்தை மறக்க முடியாத அனுபவங்கள் பல தேங்கி கிடக்கலாம். பள்ளி படிப்பின் வாழ்க்கையோ இன்னும் அழகானது. அதனை அனுபவிச்சவங்க வயசாலும் திறமையாலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மறுபடியும் அந்த தருணங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறதும் உண்டு. அதுக்கு சுந்தர் பிச்சை மட்டும் விதிவிலக்காய் என்ன? ஆமா, சுந்தர் பிச்சைக்கும் தன்னோட பள்ளி பருவ நினைவு வந்தது. கூகுளோட சிஇஓவா சென்னைக்கு வந்த சுந்தர் தான் படிச்ச வனவாணி பள்ளிக்கு போயிருக்காரு. அங்க தான் படிச்ச கிளாஸ் ரூமுக்கு போய் தான் உட்கார்ந்து படிச்ச இடத்த பார்த்து மகிழ்ந்தது மட்டும் இல்லாம அந்த பள்ளி மாணவர்களோட புகைப்படமும் எடுத்துக்கிட்டாரு. தொடர்ந்து இணைவோம் டெக் நாயகனுடன். சுந்தரின் அமெரிக்க அனுபவமும் காதலின் பிரிவும். காரக்பூர்ல இருக்கிற ஐஐடியில படிக்க போன சுந்தர் ஹிந்தி தெரியாம திணற அவரை நண்பர்கள் கலாச்சி எடுத்ததும் உண்டு. கூகுளோட சிஇஓவா ஆனதுக்கு அப்புறம் தான் படித்த காரக்பூர் கல்லூரிக்கு வந்த சுந்தர் தன்னோட கல்லூரி கால நினைவுகளை மாணவர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அப்போ கல்லூரியில சேர்ந்ததும் ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டேன். நான் சென்னையில இருந்து வந்தவன். ஸ்கூல் டேல ஹிந்தி படிச்சிருக்கேன், ஆனா அதிகமா பேசுனது கிடையாது. ஒரு முறை கேன்டீன்ல இருந்த ஒருத்தரை அபே சாலா அப்படின்னு ஹிந்தியில அழிச்சேன். அதை கேட்டுட்டு என் நண்பர்கள் சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1993ஆவது ஆண்டு வெள்ளி பதக்கத்தோட கல்லூரி படிப்பு முடிச்ச சுந்தர் பிச்சைக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கிற பல புகழ்பெற்ற விஞ்ஞானிகளையும் பல நிறுவனங்களுடைய தலைவர்களையும் உருவாக்கிய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல கல்வி உதவி தொகையோட மெட்டீரியல் சயின்ஸ் பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பை படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பல்கலைக்கழகத்துல தான் கூகுள் நிறுவனர்கள் லாரி பேஜும் செர்ஜியும் படிச்சாங்க. இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் அது சுந்தர் பிச்சைக்கு சவாலாகவே இருந்தது. ஏன்னா அமெரிக்காவுக்கு விமானத்துல ஒரு முறை போகணும்னா சுந்தர் பிச்சையோட அப்பா தன்னோட ஒரு வருட சம்பள தொகைய விமான கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும். இருந்தாலும் சுந்தரோட எதிர்காலத்தை உணர்ந்த அவரோட அப்பா அம்மா கடன் வாங்கி நகைகளை அடமானம் வச்சு சுந்தர அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. சுந்தர் பிச்சை ஒரு முறை இந்தியாவில் இருக்கிற தன்னோட வீட்டார்கிட்ட தொலைபேசியில பேசணும் அப்படின்னா அங்க $2 வரைக்கும் செலவாகும். அதனால அடிக்கடி தன் வீட்டாரிடம் பேசுறத நிறுத்திக்கிட்டாரு சுந்தர் பிச்சை. இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்துல காதலி அஞ்சலியோட பிரிவும் அவரை வாட்டுச்சு. முதல்ல அமெரிக்கா போகணுமான்னு தயங்கின சுந்தர ஊக்கமளித்து அங்க அனுப்பி வச்ச அஞ்சலியோட பிரிவு சுந்தர அதிகமாவே பாதிச்சுது. இருந்தாலும் படிப்புல அதீதமா கவனம் செலுத்தினாரு சுந்தர். அஞ்சலியோட பிரிவு சுந்தர வாட்டினாலும் அவர் ஒரு வழியா முதுகலை படிப்ப 1995ஆம் ஆண்டு முடிச்சாரு. மேலும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலேயே ஆராய்ச்சி படிப்பை தொடர சுந்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா விட்டா போதும்னு ஓட்டம் பிடிச்சாரு நம்ம ஆளு. கல்வி உதவித்தொகையில படிச்சாலும் அதுக்கு மேல தேவைப்பட்ட இதர செலவுக்கு தன்னுடைய குடும்பத்தையே சார்ந்து இருந்தாரு சுந்தர். தனக்கு கிடைச்ச மேலும் ஒரு பொன்னான வாய்ப்பை சுந்தர் பிச்சை தவிர்க்க 2 காரணங்கள் தான் இருக்க முடிஞ்சது. ஒன்னு, தன்னோட தந்தையோட வருமானத்துக்கு மீறி படிப்புக்காக ஆகிற செலவுகள். ஒரு முறை கலிபோர்னியா போயிட்டு வரணும்னா அதிகமா செலவாச்சு.
அத அவரோட அப்பா ரகுநாத பிச்சையால சமாளிக்க முடியாததால கடன் வாங்குற சூழலுக்கும் தள்ளப்பட்டார். இன்னொன்னு, ஆருயிர் காதலியோட நீண்ட நாள் பிரிவு. இதையெல்லாம் உணர்ந்த சுந்தர் பிச்சை மேலும் படிச்சுக்கிட்டே போய் கடன் சுமைய தன் அப்பாவோட தோல்ல ஏத்த விரும்பல. அதே மாதிரி அஞ்சலியையும் பார்க்காம இருக்க முடியல. வேலைக்கு போறதா படிப்பை தொடர்றதான்னு குழப்பத்துல இருந்த சுந்தர் ஒரு முடிவுக்கு வந்தார். தனக்குன்னு ஒரு நிரந்தர வேலை வேணும்னு தேடி அதுக்காக முயற்சியும் செஞ்சாரு. அதோட பலனா அமெரிக்காவில் மின்னணு தொழில்நுட்பத்தின் மையமா விளங்குற சிலிகான் பள்ளத்தாக்குல செயல்பட்டு வந்த செமி கண்டக்டர்களை உருவாக்குற ஒரு நிறுவனத்துல ப்ராஜெக்ட் மேனேஜரா பணிக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் குடும்பத்தோட சுமைய குறைக்கவும் ஆரம்பிச்சாரு. அமெரிக்காவில் வேலை கிடைச்சதும் சுந்தர் பிச்சையோட அப்பாவும் அம்மாவும் அவருடைய காதலி அஞ்சலி வீட்டுக்கு போய் அவரை பெத்தவங்க கிட்ட பொண்ணு கேட்டாங்க. சுந்தர் குடும்பத்துக்கும் அஞ்சலி குடும்பத்துக்கும் இனம் மொழின்னு எல்லாமே வேறுபட்டதுதான். சுந்தர் பிச்சை தமிழன், அஞ்சலியோ வட இந்திய பொண்ணு. சுந்தரோட தமிழ் கலாச்சாரம் வேற, அஞ்சலியோட பூர்வீக ராஜஸ்தானுங்கிறதுனால அவங்க கலாச்சாரமே வேற. இருந்தாலும் இவங்களை இணைச்சது காதல் தான். அது இனம் மொழி அறியாதது இல்லையா? இதனை உணர்ந்த இரு வீட்டாரும் சுந்தர் அஞ்சலியோட காதலுக்கு மறுப்பு தெரிவிக்கல. 2 பேரோட திருமண வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலியோட குடும்பம் பத்தியும் அஞ்சலி சுந்தர் காதல் பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். அஞ்சலி ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் பிறந்தவர். அவரோட அப்பா பேரு ஓலாராம் ஹரியானி, அம்மா பேரு மாதுரி சர்மா. தன்னோட பள்ளி பருவத்தை ராஜஸ்தான்ல முடிச்ச அஞ்சலி கல்லூரி படிப்புக்காக காரக்பூர் வந்தாங்க. தன்னோட வகுப்பு தோழியா அறிமுகமான அஞ்சலிய முதல்ல பார்த்ததுமே சுந்தர் பிச்சையோட மனசுல காதல் துளிர்க்க ஆரம்பிச்சிட்டுச்சு. அஞ்சலி கிட்ட பேசணுங்கிறதுக்காக அவர் கூட நட்பு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு சுந்தர். 2 பேரும் நண்பர்களாக பழகின காலத்துல அஞ்சலி தங்கி இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அவரை பார்க்க சுந்தர் போறது வழக்கம். ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க அஞ்சலியை கூப்பிடுறதுக்காக சுந்தர் போகும்போது, அஞ்சலி, சுந்தர் இங்க வந்திருக்கா உன்னை பார்க்க அப்படின்னு கத்துவாரு. அதை கேட்கும் போதே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வெக்கம் கலந்த சிரிப்போட சுந்தரே ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல முதல்ல தன்னோட காதலை அஞ்சலி கிட்ட வெளிப்படுத்தினது சுந்தர் தான். அதுக்கு அஞ்சலி சம்மதம் தெரிவிக்க 2 பேரும் காதலர்களா வலம் வந்தாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி டெக்னாலஜியும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி பெறாததால அஞ்சலியை தொடர்பு கொள்ள நான் பட்ட பாடு இருக்கே அம்மம்மா அப்படின்னு சுந்தர் சொல்றதுல இருந்தே அஞ்சலி மேல அவர் வச்சிருந்த காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. கல்லூரி படிப்பு முடிச்சதும் பொருளாதார ரீதியா தன்னை மேம்படுத்திக்க சுந்தர் அமெரிக்கா போக அவர் கிட்டத்தட்ட 6 மாசங்கள் வரைக்கும் அஞ்சலி கூட பேசாம இருந்திருக்காரு. அதுக்கு காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்மையும் பொருளாதார சிக்கலும் தான். இப்ப இருக்கிறது மாதிரி 90களில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னு எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியும் கிடையாது. இதன் காரணமா 3 மாசங்களுக்கு ஒரு முறை இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை தான் அஞ்சலி கூட தொலைபேசியில சுந்தர் பேசியிருக்காரு. 2 பேரோட பிரிவு காதலை மேலும் அதிகரிச்சதே தவிர 2 பேரும் ஒருத்தர் மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுந்தருக்கு வேலை கிடைச்சதும் 2 வீட்டாரின் சம்மதத்தோட அஞ்சலிக்கும் சுந்தர் பிச்சைக்கும் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடந்தேறுச்சு. திருமணத்துக்கு முன்னாடி தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்த அஞ்சலி தனக்கான வேலையை அமெரிக்காவிலேயே பார்த்துக்கிட்டு சுந்தர் பிச்சையோட கலிபோர்னியாவிலேயே குடியேறினாரு. இப்ப சுந்தர் தன்னோட அழகான குடும்பத்தோட கலிபோர்னியாவில் இருக்கிற லாஸ் அல்டாஸ் ஹில்ஸ்ங்கிற இடத்துல ஆடம்பர பங்களால வசிச்சு வராரு. சுந்தர் பிச்சைக்குன்னு டெஸ்லா உள்ளிட்ட 6 ஆடம்பர கார்களும் இருக்கு. இந்த காதல் தம்பதிகளுக்கு கிரண், காவ்யான்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் அஞ்சலி பிச்சைய சுந்தரோட உறவினர்கள் அதிர்ஷ்ட தேவதையாவே பார்க்க தொடங்கிட்டாங்க. சுந்தரோட அமெரிக்க பயணம் முதல் கூகுள்ல அவருடைய சாதனை வரைக்கும் எல்லாத்துலயும் சுந்தருக்கு பக்கபலமா இருந்திருக்காரு அஞ்சலி பிச்சை. கூகுள் CEO ஆன சுந்தர் அமெரிக்கால இருக்கிற சிலிகான் வேலியில செமி கண்டக்டர்களை உருவாக்குற மின்னணு நிறுவனத்துல ப்ராடக்ட் மேனேஜரா 5 வருஷம் வேலை பார்த்த சுந்தர் ஒரு நிறுவனத்துல நிர்வாக பொறுப்புல இருக்கணும்னா அதுக்கு தொழில்நுட்ப படிப்பு மட்டும் போதாதுங்கிறத உணர்ந்தாரு. வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு போகணும்னா மேலாண்மை படிப்பு முக்கியங்கிறத உணர்ந்த சுந்தர் தன் மனைவி அஞ்சலி கொடுத்த ஊக்கத்தோட பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துல உதவித்தொகையோட MBA படிச்சாரு. 2002ஆம் ஆண்டு MBA பட்டப்படிப்பை முடிச்ச சுந்தர் பிச்சை தொழில்நுட்ப துறையிலிருந்து மேலாண்மை துறைக்கு மாறினாரு. அதுக்கப்புறம் வணிக மேலாண்மை ஆலோசனை நிறுவனமான மெக்கின்சி அண்ட் கோ நிறுவனத்துல வணிக மேலாண்மை ஆலோசகரா பணியில சேர்ந்தாரு.
ஏற்கனவே தொழில்நுட்பத் துறையில அனுபவம் பெற்றிருந்த சுந்தர் வணிக மேலாண்மை துறையிலும் பணியாற்றி அனுபவத்தை வளர்த்துக்கிட்டாரு. இந்த 2 அனுபவங்களும் அடுத்த சில ஆண்டுகள்ல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சுந்தர உச்சத்துக்கு கொண்டு போச்சு. 2004ஆம் ஆண்டு கூகுள்ல இருந்து நேர்முக தேர்வுக்கு சுந்தருக்கு அழைப்பு வந்தது. அது கூகுள் தொடங்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்த தருணம். பொதுவா எந்த முடிவெடுத்தாலும் தன்னோட மனைவி அஞ்சலி கிட்ட கருத்து கேட்கிற சுந்தர் கூகுளோட அழைப்பு பத்தி அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இதுக்கு முன்னாடியே பல நிறுவனங்கள்ல இருந்து சுந்தருக்கு அழைப்பு வர அதெல்லாம் வேணான்னு நிராகரித்த அஞ்சலி கூகுளோட அழைப்பை ஏத்துக்கங்க அப்படின்னு சுந்தர் கிட்ட சொன்னாரு. அஞ்சலியோட இந்த முடிவால தான் பிற்காலத்துல எதிர்பார்க்காத புகழின் உச்சத்துக்கு சுந்தர் செல்ல போறாருன்னு அப்போ அஞ்சலி கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. அஞ்சலியின் முடிவை தொடர்ந்து கூகுளோட அழைப்பை ஏற்ற சுந்தர் அதோட ப்ராடக்ட் மேனேஜரா வேலைகளை சேர்ந்தாரு. அப்பதான் பங்குச்சந்தையிலும் கூகுள் பட்டியலிடப்பட்டது. அப்போ இன்டர்நெட் பயன்பாட்டுல முதன்மையா விளங்கின மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினைச்ச லாரி பேஜும் சர்ஜேயும் கூகுள் சர்ச் என்ஜினை மேம்படுத்தணும்னு நினைச்சாங்க. இந்த பொறுப்பு சுந்தர் கிட்ட வந்தது. கூகுள் நிறுவனத்தையே தூக்கி நிறுத்துற மிகப்பெரிய பொறுப்பு தங்கிட்ட வந்ததை உணர்ந்த சுந்தர் அதுக்காக கடுமையா உழைக்க தொடங்கினாரு. அதனால தான் கூகுள் குரோம் உருவாச்சு. குரோமோட வளர்ச்சி கூகுள் பிச்சைக்கு மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுத்தது. குரோமை தொடர்ந்து கூகுள் ஆபரேட்டிங் சிஸ்டம், கூகுள் பிளஸ் அப்படின்னு அடுத்தடுத்து சுந்தரோட மேற்பார்வையில பயன்பாட்டுக்கு வந்த அப்ளிகேஷன்ஸ் வெற்றியையும் கொடுத்தது. இதனால தன்னோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற நிலைக்கு சுந்தர் பிச்சை உயர்ந்தார். சுந்தரோட மேற்பார்வையில இருந்த கூகுளோட தயாரிப்புகள் மேம்படுத்தப்பட்டு வந்ததோட சந்தையில தொடர்ந்து முன்னிலையில இருந்துச்சு. இந்த காரணத்தினால கூகுளோட முக்கியமான தயாரிப்பான ஆண்ட்ராய்டை நிர்வகிக்கிற பொறுப்பும் அவர் வசமானது. அப்போ ஸ்மார்ட் போனுங்களுக்கான ஆபரேட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குறதுல மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் அண்ட் கூகுள் நிறுவனங்களுக்கு இடையில கடுமையான போட்டி இருந்தது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் இந்த களத்துல ஜாம்பவான்களாக திகழ்ந்த ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை வீழ்த்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஆனா அதை செஞ்சு காட்டினாரு நம்ம டெக் நாயகன். கூகுளின் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்த சுந்தர் பிச்சைக்கு வந்தது மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. அது வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்த ஸ்டீவ் பால்மர் விலகவே உலகோட மிகப்பெரிய தொழில்நுட்பத்தின் தலைவரா சுந்தர் பிச்சைக்கு அழைப்பு வந்ததா சொல்லப்படுது. மைக்ரோசாஃப்டோட அடுத்த தலைவர் சுந்தர் பிச்சை தான் அப்படின்னு சிலிகான் வேலி வட்டாரத்துல பரவலா பேசப்பட்டது. தன்னோட வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை தன்னோட மனைவி அஞ்சலி கிட்ட கேட்டு எடுக்கிற பழக்கத்தை உடைய சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்டின் அழைப்பை பத்தி அஞ்சலி கிட்ட கேட்க கூகுள்லயே உங்க பணியை தொடருங்க அப்படின்னு அஞ்சலி சொல்லியிருக்காரு. மனைவியின் கருத்தை ஏத்துக்கிட்ட சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்டின் அழைப்பை நிராகரிச்சதா சொல்லப்படுது. சுந்தர் பிச்சைய தன் பக்கம் இழுக்க எவ்வளவோ முயன்ற மைக்ரோசாஃப்டோட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிய அதோட தலைவராகிற பொறுப்பு சத்யநாதெல்லாங்கிற இந்தியருக்கு கிடைச்சது. உலகின் மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைவராகிற பொறுப்பு தான் வீட்டு வாசல்ல கதவை தட்டியும் அதை ஏற்க மறுத்த சுந்தர் பிச்சை மறுபடியும் ஒரு முறை லாரி பேஜோட நம்பிக்கையை பெற்றாரு. இந்த வாய்ப்பை சுந்தர் பிச்சை விட்டு கொடுத்தாலும் அவருக்கான அழகான மகுடத்தை கூகுள் தயாரிக்க ஆரம்பிச்சது. பந்தயத்துல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தா தான் முன்னேற முடியுங்கிறத நன்கு உணர்ந்தவரா வலம் வந்தாங்க சுந்தரும் லாரியும். கூகுளோட சில வரவுகள் சந்தையில முன்னணியில இருந்தாலும் அதை மறுகட்டமைக்க எண்ணினாரு லாரி பேஜ். அதுக்காக ஆல்பபெட்ங்கிற நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு கீழே கூகுளை கொண்டு வர திட்டம் போட்டாரு. அப்படி ஆல்பபெட் நிறுவனத்தை தொடங்கினா அதன் தலைவரா லாரி பொறுப்பேற்க வேண்டி இருக்கும். அப்படி ஆல்பபெட் நிறுவனத்தினுடைய தலைவரா லாரி இருக்கணும்னா லாரியோட சர்ஜேயோட செல்ல குழந்தையான கூகுளை வழி நடத்த ஒரு சிறந்த தலைவன் தேவை. ஆரம்பத்தில இருந்தே கூகுளோட ஒவ்வொரு அசைவிலையும் தனக்கான முத்திரையை பதிச்சுக்கிட்டே வந்த சுந்தர் பிச்சை லாரியோட நம்பிக்கைக்கு உரியவரா மட்டுமில்லாம நல்ல தலைமைக்கான நபராகவும் திகழ்ந்தாரு. இந்த நம்பிக்கை தான் கூகுள் நிர்வாகிகள் 2 பேரையும் சுந்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வச்சது. உடனடியா ஆல்பபெட்ங்கிற தாய் நிறுவனத்தின் கீழே கூகுள் செயல்படும் அறிவிச்ச லாரி பேஜ் கூகுளுடைய சிஇஓங்கிற பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அந்த பதவிக்கு அடுத்து யார் வர போறாங்கிற கேள்வி பலர் மனசுல எழுந்தது. 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி மிகுந்த பரபரப்புகளுக்கிடையே கூகுளோட சிஇஓவா சுந்தர் பிச்சையோட பேரை அறிவிச்சார் லாரி பேஜ். அதுக்கு முன்னாடி கூகுளோட படைப்புகள் குறித்து விளக்கம் சொல்றதுக்காக பல முறை மேடை ஏறினாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களை தவிர்த்து உலகத்துக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு நபரா தான் சுந்தர் இருந்தாரு. கூகுளோட புதிய சிஇஓவா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா
சுந்தர் பிச்சையின் மேல எல்லாருடைய கவனமும் திரும்பிச்சு. சாதனை தமிழன் சுந்தர் பிச்சைக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருந்து வாழ்த்துக்கள் குவிஞ்சுது. அப்படி தேடப்பட்ட போது சுந்தர் இந்தியருங்கிறதும் அவருடைய குடும்ப பின்னணியை பத்தியும் அறியப்பட்டது. கூகுளுடைய சாதாரண பொறுப்புல இருக்கும் போதே தன்னோட பணியை திறம்பட செஞ்ச சுந்தர் அதோட சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் எப்படி செயல்பட்டு இருப்பார்னு சொல்லவா வேணும். சுந்தரோட தொழில்நுட்ப செயல்பாடு மேலும் வேகம் எடுத்தது. கூகுள் நிறுவனம் தவழ்ந்ததிலிருந்து அது ஓடத் தொடங்கினது வரைக்கும் அதோட பயணிச்ச சுந்தர் பிச்சைக்கு அந்த நிறுவனம் மகுடம் சூட்டி அழகு பார்த்தது. இதுக்கெல்லாம் மேல 2019ஆம் ஆண்டு இறுதியில சுந்தருக்கு கூகுள் நிறுவனம் சூட்டின மகுடத்துல மேலும் ஒரு வைரக்கல் சேர்க்கப்பட்டது. ஆல்பபெட்டோட தலைவராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் இருந்த சர்ஜே பிரைனும் லாரி பேஜும் விலக நினைச்சாங்க. கூகுளுக்கும் அல்பபெட்டுக்கும் ஒரே தலைவர் இருந்தா தான் அதை திறம்பட வழி நடத்த முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இதன் காரணமா கூகுளுக்கு சிஇஓவா இருந்த சுந்தர் பிச்சை ஆல்பபெட்டின் தலைமை செயல் அதிகாரியா அறிவிக்கப்பட்டார். சும்மாலாம் இத்தனை பெரிய பொறுப்புகள் சுந்தர் பிச்சையை வந்து சேரல. அதுக்காக கடுமையா உழைச்சது மட்டும் இல்லாம அவருடைய நேர்மையும் அதுக்கு முக்கிய ஆதாரமா இருந்தது. பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில ஆல்பபெட்டின் தலைவரா உயர்ந்த சுந்தர் பிச்சை அதுலயும் பல சாதனைகள் படைப்பாருங்கிறதுல கொஞ்சமும் ஐயம் இல்ல. அடுத்தடுத்த எபிசோடுகள்ல ஆல்பபெட்டின் தலைவரான சுந்தர பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். மிடில் கிளாஸ் டு ரிச் மேன் ஆன சுந்தர் உலகத்தின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல 5வது இடத்துல இருக்கிறது தான் ஆல்பபெட். இந்திய மதிப்புல 600 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான சந்தை மதிப்பு கொண்ட ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரா சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டிருக்காரு. 2015ஆவது ஆண்டு கூகுளோட தலைமை செயல் அதிகாரியா சுந்தர் பிச்சையை நியமிச்சப்பதான் ஆல்பபெட் நிறுவனமும் தொடங்கப்பட்டது. உலகத்தினுடைய அத்தனை தரவுகளையும் கண்ணிமைக்கும் நொடியில தர்ற கூகுளை வழி நடத்த தொடங்கப்பட்டது ஆல்பபெட்டுங்கிற தலைமை நிறுவனம். அதனால தான் கூகுளுடைய தாய் நிறுவனமா ஆல்பபெட் பார்க்கப்படுது. கூகுளை நிர்வகிக்கிறது மட்டும் இல்லாம தானியங்கி கார்களை உற்பத்தி செய்யறது, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை செயல்படுத்துறது, உயிரி தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகள், வீடியோ கேம்களை உருவாக்குறதுன்னு பலதரப்பட்ட நிறுவனங்களை தோற்றுவிக்கிறது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் செயல்படுத்தியும் வர்றது ஆல்பபெட்டுங்கிற மாபெரும் நிறுவனம். இது 100க்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்களை நடத்தி வருது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இதுல பணிபுரிகிறாங்க. இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவரா சுந்தர் பிச்சையை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாதுங்கிறதுல லாரி பேஜும் சர்ஜி பிரைனும் மிகுந்த உறுதியா இருந்தாங்க. சுந்தர் பிச்சைய ஆல்பபெட்டின் சிஇஓவா அறிவிச்சதுக்கு அப்புறம் அதோட பணியாளர்களுக்கு லாரியும் சர்ஜையும் சேர்ந்து கடிதம் ஒன்று எழுதினாங்க. அதுல ஆல்பபெட்டோட கட்டமைப்பு, அதோட மதிப்பு, அப்புறம் தொழில்நுட்பத்துடைய பெரிய சவால்களை சமாளிக்கவும் அது நமக்கு வழங்குற திறன் குறித்த நம்பிக்கையையும் நல்லா தெரிஞ்சவர் சுந்தர் பிச்சை. ஆல்பபெட் தொடங்கப்பட்டதிலிருந்து இவரை மாதிரி நாங்க அதிகமா வேற யாரையுமே நம்பினதில்லை. 15 வருஷங்களுக்கு மேலா கூகுள்ல பயணிச்ச சுந்தர் பிச்சை மட்டுமே ஆல்பபெட்டை வழி நடத்துற சிறந்த நபர். அவரை தவிர சிறந்தவர் வேற யாருமே இல்ல அப்படின்னு அந்த கடிதத்துல சுந்தர் பிச்சை மேல இருந்த நம்பிக்கைய 2 பேரும் வெளிப்படுத்தினாங்க. 2019 ஆல்பபெட்டின் சிஇஓவா அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தொழிலதிபர்கள் தலைவர்கள் கிட்ட இருந்து சுந்தருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணமா இருந்தது. ஆல்பபெட்டின் தலைவர்னு தன் பேரை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்த சுந்தர் பிச்சை ட்விட்டர்ல ஆல்பபெட் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோட இந்த பயணத்துல லாரியும் சர்ஜேவும் இணைந்து பணியாற்றணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி கொடுத்ததுக்கு லாரிக்கும் சர்ஜேவுக்கும் நன்றி அப்படின்னு தன்னுடைய பெருந்தன்மையை வெளிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூகுளையும் ஆல்பபெட் நிறுவனத்தையும் தொடர்ந்து வழிநடத்தி வர்ற சுந்தர் பிச்சை தொழில்நுட்ப வல்லுநர்கள்ல நட்சத்திரமா ஒளிர்கிறாரு. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்கள் கிட்ட ஒன்னு சொல்லுவாரு. Dream is not that which you see while sleeping. It is something that does not let you sleep. என்கிற வாசகம் தான் அது. அதாவது கனவு காணுங்கள், நீங்கள் தூங்கும் போது வருவது கனவு இல்லை, மாறாக உங்கள் லட்சியத்தை அடையும் வரை உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படிங்கிறது தான் அது. அப்துல் கலாமோட இந்த வார்த்தைகளை நம்மள பல பேர் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா அதை செயல்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா
அப்துல் கலாமோட கூற்றுப்படி ஒரு கனவு கண்டு அதுக்காக விடாது முயற்சி செஞ்சு உழைச்சி சாதிச்சவங்க சிலர் இருக்கதான் செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒருத்தர் தான் சுந்தர் பிச்சையும். நடுத்தர குடும்பத்துல பிறந்தாலும் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான அறிவு, நிர்வாகத்திறன், விடாமுயற்சி, கடின உழைப்பு, நம்பகத்தன்மை உள்ளிட்ட காரணங்களால வானளவு உயர்ந்திருக்கிறாரு. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே சுந்தரோட எளிய வாழ்க்கையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். தந்தையோட ஒரு வருட ஊதியத்துல அமெரிக்காவுக்கு போனவரு, கல்லூரியில பிறர் பயன்படுத்தின பேக வாங்கி பயன்படுத்தினவர்னு வறுமைக்கு இடையில வளர்ந்த சுந்தர் பிச்சை தான் இன்னைக்கு உலக பணக்காரர்கள் வரிசையில இடம்பெற்று வர்றாரு. 2004ஆம் ஆண்டு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்த சுந்தர் பிச்சைக்கு கூகுள் வாரி வாரி ஊதியத்தையும் ஊக்கத்தொகையும் வழங்கினதுக்கு சில காரணங்களும் இருக்கு. ஆல்பபெட்டோட தலைவரான சுந்தர் பிச்சைக்கு 2015 முதல் 2021 வரையான காலகட்டத்தில் 9745 கோடி ரூபாய் சம்பளமா வழங்கப்பட்டிருக்கு. 2015ஆம் ஆண்டு கூகுளோட சிஇஓவா அறிவிக்கப்பட்டதுல இருந்து 2020ஆம் ஆண்டு ஆல்பபெட்டின் தலைவரா பொறுப்பு ஏற்கிற வரைக்கும் இவ்வளவு தொகையை கூகுள் வழங்கி கௌரவிச்சிருக்கு. இதுக்கு முன்னதா எந்த ஒரு ஊழியருக்கும் இவ்வளவு பெரிய தொகையை சம்பளமா கூகுள் நிறுவனம் கொடுத்தது இல்லை. கூகுளை தொடர்ந்து ஆல்பபெட்டின் சிஇஓவா பதவி உயர்வு பெற்ற சுந்தருக்கு ஊதியமும் உயர்ந்தது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் ஆல்பபெட்டின் தலைவரா சுந்தர் பிச்சை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அவருடைய ஊதியம் மில்லியன்கள்ல எகிருச்சு. சுந்தரோட வருடாந்திர ஊதியம் $2 மில்லியன். அதாவது அப்போதைய இந்திய ரூபாய் மதிப்புல 14,22,00,000ன்னு சொல்லப்பட்டது. அதுக்கு முன்னதாக கூகுளோட சிஇஓவா அவர் இருந்தப்ப சுந்தரோட ஆண்டு வருமானம் $6,50,000 அமெரிக்க டாலர்களா இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வருமானம் 2 மடங்கா உயர்த்தப்பட்டது. ஆண்டு வருமானம் மட்டும் இல்லாம ஆல்பபெட்டின் பங்குகளா அடுத்த 3 வருஷங்களுக்கு $240 மில்லியன் வரைக்கும் ஸ்டாக் அவார்டா சுந்தருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதோட இந்திய மதிப்பு 1700 கோடி. ஸ்டாக் அவார்டுங்கிறது ஒரு நிறுவனத்துடைய பங்கு சார்ந்த உரிமை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதே நிறுவனத்துல பணியாற்றினா அந்த காலகட்டத்தோட முடிவுல வழங்கப்படுற ஒரு பங்கு தொகை. தொடர்ந்து ஆல்பபெட் நிறுவனத்துல சுந்தர் பணியாற்றினதுனால வருஷத்துக்கு 2 பிரிவுகளா $120 மில்லியன், அதாவது அப்போதைய இந்திய ரூபாய் மதிப்புல 853 கோடி. அடுத்து $30 மில்லியன், அப்போதைய இந்திய மதிப்புல 213 கோடி ஸ்டாக் அவார்டா வழங்கப்படும். முன்னதா கூகுளோட சிஇஓவா சுந்தர் பிச்சை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2,73,328 ஷேர்கள் சுந்தருக்கு கொடுக்கப்பட்டது. கூகுளோட ஊழியர் ஒருவருக்கு மிக அதிகமாக தொகை கொடுக்கப்பட்டது இதுவே முதல் முறை. சுந்தருக்கு கொடுக்கப்பட்ட கூகுளுடைய பங்கு மதிப்பு $199 மில்லியன், அதாவது அப்போதைய இந்திய ரூபாய் மதிப்புல 1368 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய தொகைய சுந்தருக்கு ரொம்ப சுலபமாலாம் கூகுள் கொடுத்துள்ள. குரோமோட வெற்றிக்கு அப்புறமா உலகத்தோட முன்னணி நிறுவனங்கள்ல இருந்து பல வாய்ப்புகள் சுந்தர் பிச்சையை தேடி வந்தன. 2010ஆம் ஆண்டு ட்விட்டர் நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருந்த ஜேசன் கோல்ட்மேன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டப்போ அந்த பொறுப்புக்கு சுந்தர் பிச்சையை கொண்டு வர கடுமையா முயற்சி செஞ்சது ட்விட்டர் நிறுவனம். அந்த வாய்ப்பை நிராகரிச்ச சுந்தர் பிச்சை மைக்ரோசாஃப்ட் சிஇஓ ஆகும் வாய்ப்பையும் தவிர்த்தாரு. ட்விட்டர் நிறுவனத்தின் வாய்ப்பை நிராகரிச்சப்போ $50 மில்லியன் சுந்தர் பிச்சைக்கு கொடுத்தது கூகுள். கூகுள் நிறுவனத்துல 2004ஆவது ஆண்டு சேர்ந்த சுந்தர் பிச்சை தன்னோட ஆக்கப்பூர்வமான உழைப்பால 10 வருஷத்துல உலக அளவுல அதிக சம்பளம் வாங்கும் நபரா உயர்ந்தாரு. கூகுளோட நம்பிக்கையை பெற்றதால 2020ஆம் ஆண்டுல சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு 79% வரை உயர்ந்து 5,900 கோடி ரூபாயாக இருந்தது. இதன் மூலமா உலகத்துல இருக்கிற பணக்கார இந்திய தலைவர்கள் பட்டியல்ல சுந்தர் 5வது இடத்தை பிடிச்சாரு. சுந்தர் பிச்சையை போலவே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான சத்ய நாதல்லாவோட சொத்து மதிப்பும் 5,900 கோடி ரூபாய்ங்கிறதுனால பணக்கார இந்திய தலைவர்கள் பட்டியல்ல 2 பேருமே 5வது இடத்தை பிடிச்சாங்க. இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனான சுந்தர் பிச்சை.
எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பழச மறக்காத குணம் சுந்தர் பிச்சை கிட்ட இருக்கு. அதனால தான் தன்னோட பிஸியான நேரங்களுக்கு இடையிலேயும் ஸ்கைப் மூலமா காரப்பூர் ஐஐடி கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசுற பழக்கத்தை அவர் விடாம கடைபிடிச்சு வர்றாரு. மாணவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவங்கள ஊக்குவித்து வர்ற சுந்தர் பிச்சை அவர்கள் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதனை நாயகனா திகழறாரு. சுந்தர் பிச்சை கிட்ட உரையாடும் போது ஒரு மாணவி, ஏன் கணிப்பொறி படிக்காத அதிகம் பேர் கூகுள்ல பணியாற்றுறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு சுந்தர் பிச்சையோ, நீங்க எங்க வேலை பார்க்கறோங்கிற கனவை பின்தொடருங்க. நாங்க மொழிப்பாடம், வரலாறு, வணிகம் மற்றும் பொறியியல் படித்தவங்களையும் தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா மென்பொருளை உருவாக்குறது ஒரு பகுதி மட்டுமே அப்படின்னு பதில் சொன்னாரு. இப்படி தனக்கு தெரிஞ்ச பாதையில தைரியமா பயணிக்க மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறவர் சுந்தர் பிச்சை. 2019 ஆண்டு இறுதியில இருந்து உலகம் முழுவதிலும் கொரோனா வைரஸ் தொற்று பரவி பாதிப்புகளை ஏற்படுத்தியதால தொழில்நுட்ப நடவடிக்கைகளும் போக்குவரத்தும் முடங்கின. மக்கள் வீடுகள்ல தஞ்சம் அடைஞ்சாங்க. எப்பவுமே இறைச்சலோட காணப்படுற சாலைகள் வெறிச்சோடி போயின. அலுவலகங்களும் வர்த்தகம் சார்ந்த தொழில்களும் மூடப்பட்டன. கல்வி நிலையங்களுக்கும் காலவரை இல்லாம விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நூற்றாண்டுல மிகப்பெரிய பேரிழப்ப உலக மக்கள் சந்திச்சாங்க. இப்படிப்பட்ட சூழலும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோட எல்லாருடைய வாழ்க்கையும் நகருது. கொரோனா பரவல் காரணமா சரிவர பள்ளிகளும் கல்லூரிகளும் இயங்காம இருந்தது. பொதுவா அமெரிக்காவில் பட்டம் முடிக்கிற கல்லூரி மாணவர்களுடைய புதிய தொடக்கத்தை கொண்டாடுற விதமா கமென்ஸ்மெண்ட்ங்கிற விழா நடைபெறும். கொரோனா பரவல் காரணமா 2020 ஆண்டுல கல்லூரி முடிச்சு போற மாணவர்களுக்கான கமென்ஸ்மெண்ட் விழா சமூக வலைதளம் மூலம் ஆன்லைன்ல நடத்தப்பட்டது. அதாவது யூடியூப் நடத்தின டியர் கிளாஸ் ஆஃப் 2020 விழாவில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அவரோட மனைவி மிச்சேல் ஒபாமா, பாடகி லேடி காகா, பாடகி பியான்ஸ், தென்கொரிய இசைக்குழு பிடிஎஸ், கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை ஆகியோர் கலந்துகிட்டாங்க. தன்னோட வீட்டில் இருந்தபடி பட்டம் பெற்ற மாணவர்கள் கிட்ட சுந்தர் பிச்சை உரையாடினார். தான் கடந்து வந்த பாதைய மாணவர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்ட அவர், நான் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்க வரும்போது என் அப்பாவோட ஒரு வருட சம்பளத்தை விமான டிக்கெட்டுக்காக செலவழிச்சேன். என்னோட முதல் விமான பயணமும் அதுதான். இந்தியாவில் இருக்கிற என் குடும்பத்தார்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னா $2 வரைக்கும் செலவாகும். என்னோட இளமை காலத்துல இப்ப இருக்கிறது மாதிரி இணையமும் தொழில்நுட்பமும் அவ்வளவு சுலபமா கிடைக்கல. என்னோட 10வது வயசுல தான் தொலைபேசியையே நான் முதல்ல உபயோகிச்சேன். அமெரிக்காவில் பட்டப்படிப்பு படிக்கும் போதுதான் கம்ப்யூட்டரை பயன்படுத்துற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இருந்த தொலைக்காட்சியில ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் வரும். ஆனா இன்றைய காலத்துல தொழில்நுட்பம் நல்லாவே வளர்ந்துடுச்சு. எல்லாருக்கும் சுலபமா இணையதள சேவை கிடைக்குது. கொரோனா ஊரடங்கு காலத்தினால தங்களுடைய கனவுகள், வேலை வாய்ப்புகள் பற்றி கல்லூரி மாணவர்கள் கவலை அடையலாம். ஆனா நம்பிக்கையை கைவிடாம தொடர்ந்து முயற்சித்தா அவங்க வரலாற்றுல நினைவு கூறப்படுவாங்க. இதுக்கு முன்னதா 1920 ஆண்டு ஏற்பட்ட தொற்று, 1970 ஆண்டு நடந்த வியட்நாம் போர், 2001 ஆண்டு உலக வர்த்தக மையம் மீது நடத்தப்பட்ட இரட்டை கோபுர தாக்குதல், இதையெல்லாம் கடந்து வந்த மாணவர்கள் தான் இன்னைக்கு சாதிச்சிருக்காங்க, வரலாற்றுல இடம்பெற்றிருக்காங்க. அதனால நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு உணர்வுபூர்வமா பேசி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார் சுந்தர் பிச்சை. மேலும் தன்னோட பேச்சை தொடர்ந்த அவர், உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யுங்க, மற்றவங்களுக்காக உங்களோட செயல்களை ஒருபோதும் மாத்திக்காதீங்க, அதுதான் எதிர்கால வெற்றிக்கான வழி அப்படின்னு சொன்னாரு. சுந்தரோட ஒவ்வொரு வார்த்தையும் மாணவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்திருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. சுந்தர் பிச்சை டெக் உலகின் நாயகனாச்சே. அதனால எப்பவுமே ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிற இவரு தேர்வுல 0 மதிப்பெண் வாங்கின மாணவி ஒருத்தரை பாராட்டி இருக்காரு. வழக்கமா சாதிச்சவங்களையும் முதலிடம் பிடிச்சவங்களையும் தான் இந்த உலகம் பாராட்டும், நினைவுல வச்சுக்கும். ஆனா சுந்தர் பிச்சையோ கொஞ்சம் வித்தியாசமானவர். கல்லூரியில 0 எடுத்த மாணவிய சுந்தர் பிச்சை புகழ்ந்து தள்ளினது கேட்கிறவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சரஃபினா நான்சிங்கிற ஒரு பொண்ணு 2019 ஆண்டு நவம்பர் மாசம் ட்விட்டர்ல பதிவு ஒன்ன போடுறாரு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு குவாண்டம் இயற்பியல் தேர்வில் 0 மதிப்பெண் பெற்றேன். பயத்துடன் எனது பேராசிரியரை சந்தித்த நான் எனது படிப்பின் பிரதான பாடத்தை மாற்றிக்கொள்வதாகவும் இயற்பியல் படிப்பதை தவிர்க்க விரும்புவதாகவும் தெரிவித்தேன். இப்பொழுது நான் தான் கல்லூரியின் டாப்பர்.
இயற்பியல் துறையை மாற்றி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் துறையை PhDயில் தேர்ந்தெடுத்தேன். அதில் 2 ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளேன். தேர்வில் 0 வாங்குவது உங்கள் திறனுக்கான மதிப்பீடு இல்லை என அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தாரு. சாராவோட இந்த ட்விட்டர் பதிவை பார்த்து நெகிழ்ந்த சுந்தர் யாரும் எதிர்பார்க்காத வகையில அவரை பாராட்டினது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. அந்த மாணவியின் ட்விட்டர் பதிவை மேற்கோள் காட்டின சுந்தர் பிச்சை, சிறப்பா சொன்னீங்க, மிகவும் ஊக்கமளிக்கிறது என்று பாராட்டியிருக்காரு. யாரா இருந்தாலும் அவங்களுடைய திறமையை பாராட்டுற சுந்தர் பிச்சையோட இந்த குணம்தான் இளைஞர்களை வெகுவா ஈர்க்கக்கூடியதா இருக்கு. சுந்தர் பிச்சைக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கிரிக்கெட். சின்ன வயசுல தான் ஒரு கிரிக்கெட்டரா வரணும் அப்படின்னு சுந்தர் கண்ட கனவு நாட்களும் இருக்கு. ஆனா அவருடைய பாதை வேறு வழியில போகுது. இருந்தாலும் தனக்கு கிடைக்கும் நேரங்கள்ல கிரிக்கெட் போட்டியை பார்க்கறதுல சுந்தருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிக்கிட்டன. அந்த போட்டியை கிரிக்கெட் உலகின் கடவுளா கருதப்படுற சச்சின் டெண்டுல்கரோட இணைந்து சுந்தர் பிச்சை கண்டுகளித்தாரு. ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில இங்கிலாந்து அணி 31 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணியை வெற்றி கொண்டது. இந்த போட்டியை ஒன்னா உட்கார்ந்து ரசிச்ச சச்சின் டெண்டுல்கரும் சுந்தர் பிச்சையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்ட சச்சின், புகைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. சச்சினோட இந்த கேள்விக்கு சுந்தரோட பதில் ரொம்ப சாதாரணமானதாக இல்ல. ஏன்னா சுந்தர் மிகப்பெரிய கிரிக்கெட் ரசிகராச்சே. கிரிக்கெட் உலகோட லெஜெண்டுக்கு தல தோனி ஸ்டைல்ல இருந்தது சுந்தரோட பதில். கிரிக்கெட் போட்டியின் போது எதிரணியை திணறடிக்கும் விதமா பந்துகளை வீச தனக்கே உரிய பாணியில தோனி ஊக்குவிப்பாரு. சிறப்பா பந்து வீசுற வீரர்களை பாராட்டும் விதமா மிகச் சிறப்புன்ற பொருள் பெற பகுத் பாதியா அப்படிங்கிற இந்தி வார்த்தைய தோனி சொல்றது வழக்கம். தன்னோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு சச்சின் கேட்ட கேள்விக்கு ட்விட்டர்ல பதிலளித்த சுந்தர், மஹிபாய் சொல்லுவாரு, பகுத் பாதியா, உங்களோட சேர்ந்து போட்டியை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த போட்டியை இதே மாதிரி பார்க்கற வரைக்கும் இந்த நினைவுகள் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சுந்தர் பிச்சையோட இந்த பதிலே கிரிக்கெட் மீது இருக்கிற அவரோட ஈர்ப்பையும் வெறும் போட்டியா அதை பார்க்காம ஒவ்வொரு வீரரோட தனித்தன்மையையும் உன்னிப்பா கவனிக்கிற திறனும் சுந்தர் பிச்சை கிட்ட இருக்கிறதையும் காட்டுது. இப்படி நிர்வாக தலைமை, தொழில்நுட்ப நுண்ணறிவு, விளையாட்டின் மீதான தீராத ஆர்வம், அன்பு காட்டும் பண்பு, இப்படி எல்லாத்திலையும் சிறந்து விளங்குற சுந்தர் பிச்சை இளைஞர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா ஒளிர்கிறார். சுந்தர் பிச்சையும் அரசியல் சர்ச்சைகளும். வல்லரசு நாடான அமெரிக்காவில் பெரும்பாலான வெளிநாட்டினர் தான் முக்கிய பதவிகள்லயும் வேலைகள்லயும் பணியாற்றி வர்றாங்க. குறிப்பா தகவல் தொழில்நுட்ப பிரிவிலும் மென்பொறியியல் சார்ந்த துறைகளிலும் அதிகம் இடம்பெற்றிருப்பது வெளிநாட்டினரே. டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தப்ப அமெரிக்காவில் வேலையின்மை அதிகரிச்சுது. உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற நோக்கத்துல ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது அமெரிக்காவில் தங்கி பணிபுரிகிற ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்துச்சு. பொதுவா அமெரிக்கா சென்று பணிபுரிகிறவங்க H1B விசா, L1 விசா, J விசா, H2B விசா, H4B விசாக்கள் மூலமா அங்கு தங்குற உரிமையை பெறுறாங்க. வேலையின்மையை ஈடு செய்யறதுக்காகவும் உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற நோக்கத்திலையும் வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டு வந்த வேலை வாய்ப்பு விசாக்களை 2020ஆம் ஆண்டு முதல் தடை செய்வதா ட்ரம்ப் அறிவிச்சாரு. அதனால அமெரிக்க வாழ் வெளிநாட்டினர் வேலை வாய்ப்பை இழக்க நேரிட்டுச்சு. ட்ரம்போட இந்த அதிரடியான முடிவை ஒருபோதும் ஏற்க முடியாது, எங்களது பணியாளர்களை பாதியிலேயே திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு முதல்ல ஒரு குரல் எழுந்தது. யாருதுன்னு அமெரிக்கா திரும்பி பார்க்க அந்த குரலுக்கு சொந்தக்காரராக வேற யார் இருக்க முடியும்? இந்திய வாழ் அமெரிக்க தமிழனான சுந்தர் பிச்சை தான். அமெரிக்க அரசுக்கு எதிராக குரல் எழுப்பினாரு. மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் தலைவராக இருந்தப்பவும் சில அரசியல் முடிவுகள்ல தன்னுடைய நிலைப்பாட்டை பகிரங்கமா வெளிப்படுத்தக்கூடியவர் தான் சுந்தர் பிச்சை. அதனால தான் ட்ரம்போட முடிவுக்கு சுந்தர் பிச்சை மறுப்பு தெரிவிச்சாரு. வெளிநாட்டு பணியாளர்களுக்கு எதிராக ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தின சுந்தர் பிச்சை ட்விட்டர்ல பதிவிட்ட கருத்து உலக நாடுகளையும் அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுது. அமெரிக்க பொருளாதாரம் உலக அளவுல மிக சிறப்பான நிலையை அடையறதுக்கும் தொழில்நுட்பத்துல முதல் இடத்துல இருக்கிறதுக்கும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்க தான் முக்கிய காரணம்.
அமெரிக்காவுக்குள்ள வேலைக்காக வர்றவங்களை தடுக்கிற வகையில H-1B உள்ளிட்ட விசாக்களை நிறுத்தி வச்சு அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவு அதிருப்தி அளிக்குது. வெளிநாடுகளை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு எனது ஆதரவு தொடரும். அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். பயம் நம் மீதான மதிப்பை தோற்கடிக்க அனுமதிக்க கூடாது. இந்தியர்கள் மட்டும் இல்லாம எந்த விதமான சிறுபான்மையினரை அமெரிக்கா மட்டும் இல்லாம உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளதான் வேணும் என்ற சுந்தரின் ஒவ்வொரு வார்த்தையும் அமெரிக்கா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கிற குடியேறிகளுக்கு நம்பிக்கையை அளிச்சுது. இது மட்டுமா, இன்னும் பல அரசியல் சர்ச்சைகளுக்கு தயங்காம பதில் சொன்னாரு சுந்தர் பிச்சை. கூகுளுடைய தலைமை செயல் அதிகாரியா சுந்தர் பிச்சை பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி கூகுள் நிறுவனம் அரசியல் சார்புடன் செயல்பட்டதாகவும் தேர்தல் நேரத்துல சில ஆவணங்களை தணிக்கை செஞ்சதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா தடை விதித்திருந்தோம் சீனாவுக்கான தேடுபொறியை தொடங்குவதா சில தகவல்கள் கசிந்தன. அந்த தேடுபொறியில அரசாங்கம் தொடர்பான தகவல்கள், மனித உரிமை சம்பந்தமான தகவல்கள் மற்றும் குழந்தைகளுக்கென பிரத்யேகமான விஷயங்கள் மட்டுமே வரணும் அப்படின்னு சீன அரசு நிபந்தனை விதித்ததாகவும் தகவல்கள் பகிரப்பட்டன. சீனாவுக்கு கூகுள் தேடுபொறி அமைப்பது தொடர்பா அதிருப்தியிலே இருந்த அமெரிக்காவின் அரசியல் கட்சிகள் கூகுள் மீது அடுக்கு அடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. கூகுளின் மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அதன் தலைவர் என்பதால் பதிலளிக்க முன்வந்தார் சுந்தர் பிச்சை. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்க நாடாளுமன்றம் கூடியது. கூகுள் மீதான சர்ச்சைகள் குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழ் அவையான ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் முன்பு சுந்தர் பிச்சை ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என சொல்லப்பட்டது. சுந்தர் பிச்சையும் அதுக்கு சம்மதம் தெரிவித்தாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்க நூற்றுக்கணக்கான கேமராக்களின் கண்கள் தன்னையும் தனது வார்த்தைகளையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்க கூலா அமர்ந்திருந்த சுந்தர் பிச்சை தன்னோட நிதானமான பதிலை அளித்து அனைவரையும் வாயடைக்க செஞ்சாரு. சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலா நடைபெற்ற விசாரணையில சீனாவுக்காக பிரத்யேகமா தனது தேடுபொறியை வடிவமைக்க கூகுள் திட்டமிட்டுள்ளதா அப்படின்னு மீண்டும் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு சுந்தர் பிச்சையோ, புதிதாக தேடுபொறி அமைப்பது பற்றி எங்ககிட்ட எந்த விதமான திட்டமும் இல்ல அப்படின்னு பதில் சொன்னாரு. பல முறை சீன அரசோட திட்டங்களை குறித்து கேள்வி எழுப்பியும் அதுக்கு நிதானமாகவும் தெளிவாகவும் ஒரே பதில சொன்னாரு சுந்தர் பிச்சை. பேச்சின் இடையில குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர், என்னோட பேத்திக்கு 7 வயசாகுது, அவ விளையாடுற ஐபோன்ல தேவையில்லாத ஸ்பாம் மெசேஜ்கள் வருது, அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சார். அவரோட இந்த கேள்விக்கு எளிமையான முறையில பதிலளிக்க முயன்ற சுந்தர் பிச்சை, ஐபோனுக்கும் கூகுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, உங்களுக்கு புரியும்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. சுந்தர் பிச்சையோட இந்த பதில் கேள்வி எழுப்புனவரை மேலும் பேச விடாம தடுத்தது. சுந்தர் பிச்சையோட இந்த உரையாடல் இணையத்துல வைரலானது. குடியரசுக் கட்சி உறுப்பினர்களோ கூகுளுடைய தேடல் முடிவுகள் தங்கள் கட்சிக்கு எதிர்மறையா இருக்கிறதா குற்றம் சாட்டினதோட அது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு கூகுளுடைய தேடல் முடிவுகள் எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம வழிநடத்தப்பட்டு வருது, அதே சேவையை தொடர்ந்து செயல்படுத்துறதுக்காக தான் நாங்க செயல்பட்டுக்கிட்டு வரோம் அப்படிங்கிற பதில் சுந்தர் கிட்ட இருந்து வந்தது. இதுக்கெல்லாம் மேல சுந்தர் பிச்சை கிட்ட மிக வேடிக்கையான ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது. கூகுள்ல இடியட்னு தேன்னா ஏன் அதிபர் டொனால்ட் ட்ரம்போட படம் வருது அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இப்படிப்பட்ட கேள்விக்கு பதற்றமடையாத சுந்தர் பிச்சை ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தேடும்போது கூகுள் பல கோடி இணைய பக்கங்களை ஆய்வு செஞ்சு அதுல எந்த வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறாங்களோ அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு முடிவுகளை கொடுக்கும். அப்படிதான் அல்கோரிதம் வடிவமைக்கப்பட்டிருக்கு, இதுல கூகுள் நிர்வாகம் நேரடியா தலையிடுறது இல்ல அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாரு. இப்படி தன்னை நோக்கி கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கும் பதட்டமாகாமலும் நிதானமாகவும் பதிலளிச்ச சுந்தர் பிச்சையின் அணுகுமுறை பலருக்கும் எடுத்துக்காட்டா அமைஞ்சுது. அமெரிக்காவில் கேள்விகளால சர்ச்சையை சந்திச்ச சுந்தர் பிச்சைக்கு இந்தியாவோ ஒரு அடி மேலே போய் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சது. 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் பிரதமர் மோடியை விமர்சித்து அவதூறு வீடியோ பரப்பப்படுவதாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியை சேர்ந்த ஒருத்தர் பொலுப்பூர் காவல் நிலையத்துல புகார் ஒன்ன அளித்தாரு. தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு பிரதமரை அவதூறா பேசி வீடியோ ஒன்று வந்ததாகவும் அந்த வீடியோ யூடியூப்ல 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பார்த்ததாகவும் புகார்ல அந்த நபர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல,
அவதூறு வீடியோவுக்கு எதிராக குரல் எழுப்பினதால தனக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் புகார்ல சொல்லியிருந்தாரு. பிரதமரை பத்தி பேசிட்டா சும்மா விட முடியுமா என்ன? உடனடியா தனது கடமையை செய்த காவல்துறை 17 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சது. இதுல வேடிக்கை என்னன்னா, அமெரிக்காவில் எங்கேயோ இருக்கிற சுந்தர் பிச்சை மேலேயும் இந்தியாவில் உள்ள கூகுள் தலைமை அதிகாரி சஞ்சய் குமார் குப்தா உள்ளிட்ட மேலும் 3 கூகுள் அதிகாரிகள் மீது தான் அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. கூகுளோட ஒரு சேவையான யூடியூப்ல பிரதமர் குறித்த வீடியோ பதிவேற்ற சுந்தர் பிச்சையும் காரணமா இருந்திருக்கலாம் என்ற ஒரு அதீத சிந்தனையில போடப்பட்டது தான் இந்த எஃப்ஐஆர். இருந்தாலும் தலைக்கு மேல வேலை பளு கொண்ட சுந்தர் பிச்சைக்கு இந்த வழக்கு பெருசா தெரியல. அவர் தரப்புல இருந்தோ கூகுள் தரப்புல இருந்தோ எந்த விதமான பதிலும் எஃப்ஐஆர் போட்டவங்களுக்கு கிடைக்காம போகவே வேற வழி இல்லாம அதுல இருந்த சுந்தர் பிச்சையோட பேரை நீக்குச்சு காவல்துறை. அனைவரையும் ஆதரிக்கும் சுந்தர் பிச்சை. சாதாரண பணியாளராக சேர்ந்த சுந்தர் பிச்சை கூகுளோட தலைமை அதிகாரி ஆனாலும் எல்லார்கிட்டையும் எளிமையா பழகக்கூடியவராகவே வலம் வந்தாரு. சுந்தர் பிச்சையோட இந்த பண்பு தான் கூகுள் பணியாளர்கள் மட்டும் இல்லாம சக அதிகாரிகள் கிட்டையும் நல்ல மதிப்பை பெற்று தந்தது. ஊழியர்களுக்கு இடையில நிலவர பாலின பாகுபாட்டிற்கும் பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துவதற்கும் எதிராக குரல் எழுப்பினாரு அவரு. நாம தான் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறோமே, யார் எப்படி போனா நமக்கு என்னன்னு இருக்காம ஒரு தப்பு நடந்தா அதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்காம தட்டி கேட்கறது எல்லாராலையும் முடியாது. தான் ஒரு சிறந்த நிர்வாகிங்கிறது மட்டும் இல்லாம தவறுக்கு எதிராக குரல் கொடுப்பவருங்கிறதையும் அடிக்கடி நிரூபிச்சு காட்டினாரு சுந்தர் பிச்சை. உலக நாடுகளையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு முயற்சி செய்யற அமெரிக்க அதிபரோட முடிவையே எதிர்த்த சுந்தர் பிச்சை தன்னோட தலைமையின் கீழே வேலை பார்க்கிற பணியாளர்கள் தப்பு செஞ்சா சும்மா இருப்பாரா என்ன? நிறப்பாகுபாட கடைபிடிச்சவங்க மேல சுந்தர் பிச்சை நடவடிக்கை எடுத்ததை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் காலங்காலமா நிலவி வர்ற இனவெறி கொள்கையை நாம தெரிஞ்சுக்கிறது அவசியமாகுது. இந்தியாவில் பல்வேறு இனம் சாதி மொழியை கொண்டவங்க வாழ்ந்தாலும் ஜனநாயக நாடுங்கிற ஒற்றை சொல்லால வேற்றுமைகளை கடந்து நாம ஒற்றுமையா வாழறோம்னு சொல்லிக்கலாம். ஆனா இங்குதான் இன்னைக்கும் பல்வேறு இடங்கள்ல ஜாதிய கொடுமைகளும் தாழ்த்தப்பட்டவரை கீழ்த்தரமா நடத்துற அவலங்களும் அரங்கேறிக்கிட்டே இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் படித்து முன்னேறினாலும் அவங்களுடைய சமூகத்துக்குன்னு ஒரு சாபக்கேடு காலங்காலமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. தென்னிந்தியாவில் சாதி பாகுபாடால ஆவண கொலைகளும், வட இந்தியாவில் பெண்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துறது, சிறுநீரை அருந்து செய்யறது, அடிச்சு கொள்றது மாதிரியான கொடூரங்களும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் மனிதனுக்கு சாதிங்கிற மதம் பிடிக்கிறதால அந்த சட்டங்கள் எல்லாமே இறுதியில தோத்துதான் போயிடுது. இத்தகைய இன பாகுபாடு இந்தியாவில் மட்டும்தான் அரங்கேறுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உலக நாடுகளோட பொருளாதாரத்தையும் அரசியலையும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியா விளங்குற அமெரிக்காவும் இன பாகுபாட்டுக்கு விதிவிலக்கு இல்லைங்கிறத அடிக்கடி தோலுரிச்சு காட்டுது. அடிமை முறை ஒழிப்பு, தீண்டாமை உள்ளிட்டவை சட்டப்பூர்வமா ஒழிக்கப்பட்டிருந்தாலும் நிறவெறி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட இருந்து தன்னுடைய கோர பசிக்கு பல உயிர்களை பலி வாங்கிக்கிட்டே இருக்கு. வடக்கும் தெற்குமா பிரிஞ்சு இருக்கிற அமெரிக்க மாகாணங்கள்ல வடக்கு பகுதிகளை காட்டிலும் தெற்கு பிராந்தியங்கள்ல அடிமை முறை அதிகமாக இருந்தது. நீக்ரோ என்று அழைக்கப்படும் ஆப்பிரிக்காவை சேர்ந்த கருப்பினத்தவர்கள் கீழ்த்தரமானவர்களாகவும் அடிமையாகவும் நடத்தப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகளுக்கு மேலா தொடர்ந்த இந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்பினவர் தான் 1861ஆம் ஆண்டு அமெரிக்காவோட அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன். ஆனாலும் அடிமை முறையை தொடர விரும்பின தெற்கு மாகாணங்கள் அமெரிக்காவில இருந்து பிரிவினைய அறிவிச்சாங்க. இருந்தாலும் வடக்கு பகுதி அமெரிக்க ஒன்றியத்தோட இணைஞ்சிருந்தது. இந்த அமெரிக்க ஒன்றியத்திற்கும் பிரிவினைய விரும்புகிற தெற்கு பகுதிகளுக்கும் உள்நாட்டு போர் மூண்டது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலா நடைபெற்ற உள்நாட்டு போர் முடிவுக்கு வர ஒன்றிய படைகள் கிட்ட தெற்கு மாகாண படைகள் சரணடைஞ்சின. இந்த போருக்கு ஆணிவேரா அடிமை முறை இருந்ததை கருத்துல வச்சுக்கிட்டு 1863ஆம் ஆண்டு விடுதலை பிரகடனத்தை கொண்டு வந்தார் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன். இந்த பிரகடனம் அடிமை முறையை சட்ட விரோதமாக்கியது. நிறவெறி காரணமா அடிமைகளாக நடத்தப்பட்ட ஆப்பிரிக்க மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியும், அவங்களுடைய நலனை அமெரிக்க அரசும் ராணுவமும் பாதுகாக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது.
ஆப்ரகாம் லிங்கன் கொண்டு வந்த சட்டத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் கொத்தடிமைகளால் நடத்தப்பட்டு வந்த கருப்பின மக்கள் ராணுவத்துல சேர்க்கப்பட்டாங்க. அமெரிக்க ராணுவத்துல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கருப்பின மக்கள் சேர்ந்திருந்தாங்க. விடுதலை பிரகடனத்தை லிங்கன் கொண்டு வந்து 150 ஆண்டுகள் கடந்ததுக்கு அப்புறமாவும் நிறவெறிங்கிறது பல்வேறு வடிவங்கள்ல அவ்வப்போது தலை தூக்கிக்கிட்டே தான் இருக்கு. அமெரிக்காவோட எல்லா துறைகள்லயும் இனவெறி, நிறவெறி, பாகுபாடு இருப்பதால சிலர் கொல்லப்படுறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க வீதிகள்ல மக்கள் போராட்டம் வெடிக்கிறதும் தொடர்கதை ஆகிக்கிட்டே வருது. ஆனா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட கூகுள் நிறுவனம் 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிற பாகுபாடற்ற பணிச்சூழலை உருவாக்க திட்டமிட்டது. கூகுளோட இந்த செயலுக்கு அதோட பணியாளர் ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கவே அவரை கொஞ்சம் கூட யோசிக்காம அதிரடியா பணியிலிருந்து நீக்கினாரு சுந்தர் பிச்சை. இதனால கூகுள் பணியாளர்களுடைய நம்பிக்கையை பெற்றார் சுந்தர். இது நடந்து 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிற பாகுபாட்டை காரணமா காட்டி கூகுள்ல மறுபடியும் ஒரு சர்ச்சை வெடிச்சது. கூகுளுடைய செயற்கை நுண்ணறிவு பிரிவுல வேலை பார்த்து வந்த கருப்பினத்தை சேர்ந்த விஞ்ஞானி டிம்னிட் கெப்ரு கூகுளுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அதாவது கூகுள் நிறுவனம் தன்னோட ஊழியர்கள் மீது நிறம் மற்றும் பாலின ரீதியில பாகுபாட்டை காட்டுறதா விமர்சித்ததோட தன்னோட பணியையும் ராஜினாமா செஞ்சாரு. நிற பாகுபாட்டுக்கு எதிராக சுமார் 2000 பணியாளர்கள் கூகுள் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதினாங்க. ஊழியர்களுடைய கடிதத்துக்கு மதிப்பளிக்கும் விதமா அவங்களுக்கு பதில் மின்னஞ்சல் அனுப்பினார் சுந்தர் பிச்சை. அதுல நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஊழியர்களுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், சக ஊழியர்கள் கீழ்த்தரமா நடத்தப்படுறத அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன சுந்தர் பிச்சையோட அந்த நிர்வாக தலைமை கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக அதோட ஊழியர்கள் போர்க்கொடி தூக்குறத தடுத்து நிறுத்தியது. நிறப்பாகுபாடு பிரச்சனைக்கு தீர்வு கண்ட சுந்தருக்கு அடுத்ததா வந்த மிகப்பெரிய பிரச்சனை பெண்கள் மீதான பாலியல் சீண்டல். 2 ஆண்டுகளுக்கு மேலாக கூகுள் நிறுவனத்துல பாலியல் புகார்கள் எழுந்தன. கூகுள் நிறுவனத்துல நிலவி வர்ற பாலியல் சீண்டல்களுக்கு வருத்தம் தெரிவித்த சுந்தர் பிச்சை ஒழுக்கமில்லாம செயல்படுறவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சார். எச்சரிக்கையோட மட்டும் நிறுத்திக்காத சுந்தர் பிச்சை பாலியல் புகார்ல குற்றம் சாட்டப்பட்ட 48க்கும் மேற்பட்டோரை அதிரடியா பணியிலிருந்து நீக்கினாரு. அதுல 13 பேர் மேனேஜர் உள்ளிட்ட உயர் பதவியில இருக்கிற மூத்த அதிகாரிகள். அவங்களால நிறுவனத்துக்கு லாபம் வரும் அப்படின்னா கூட ஒழுங்கீனமா நடந்துகிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்கள வச்சுக்கிட்டு வேலை வாங்க விரும்பல சுந்தர் பிச்சை. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு கூகுள் தரப்பிலிருந்து எந்தவித நன்கொடையும் கொடுக்க சுந்தர் பிச்சை முன்வரவும் இல்லை. இந்த இடத்துல நீக்கப்படும் பணியாளர்களுக்கு நன்கொடை வழங்குவது தொடர்பா பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கூகுளோட செயல் அதிகாரியா சுந்தர் பிச்சை தலைமை ஏற்கிறதுக்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டு ஆண்ட்ராய்டு மொபைல் OS உருவாக்கின ஆன்டி ரூபினி கூகுள்ல இருந்து வெளியேற்றப்பட்டு அந்த பொறுப்பு சுந்தர் பிச்சை கிட்ட வந்தது. ஆன்டி ரூபினி பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு காரணம் பாலியல் புகார் தான். பதவியிலிருந்து நீக்கப்பட்டப்போ ஆன்டி ரூபினிக்கு கூகுள் நிர்வாகம் தரப்புல சுமார் $90 மில்லியன் பணிக்கொடையா வழங்கப்பட்டது. ஆனா சுந்தர் பிச்சையின் தலைமையின் கீழே செயல்படுற கூகுள்ல பாலியல் புகார்ல முக்கிய அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டப்போ எந்தவித பணிக்கொடையும் வழங்கப்படல. சுந்தரின் கண்டிப்பு தன்மையை நாம இங்கதான் தெரிஞ்சுக்கணும். பாலியல் புகார்ல 48 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டப்போ 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையை புறக்கணித்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்ப நியூயார்க்ல பேசின சுந்தர் பிச்சை ஒரு நிறுவனத்துல பணியாற்றும் ஊழியர்கள் அநீதி நடக்கும் போதும் தவறு இழைக்கப்படும் போதும் குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா எதையும் சட்டத்தின் கீழ் மட்டுமே அணுக முடியும். அவங்களோட குறைகளை கேட்டு தேவையானதை செஞ்சிருக்கோம். நிறுவனத்துடைய செயல்பாடுங்கிறது விருப்பு வெறுப்புகளை கடந்து வாக்கெடுப்பு நடத்தி எந்த ஒரு நிறுவனத்தையும் நடத்த முடியாது. நான் தான் இன்னமும் உங்க மேலதிகாரி, இத ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். இங்க சுந்தர் பிச்சை தன்னோட தலைமை பண்பை வெளிப்படுத்தினார். ஒரு நிறுவனத்தினுடைய தலைவரா இருக்கிறது அவ்வளவு சுலபமானது இல்ல. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் வேணும். அதற்கு தலைமை பண்பு இருக்கணும். அது நம்ம சுந்தர் பிச்சைக்கு நிறையவே இருக்கு. பொது நலனில் சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சையை பத்தி கூகுள்ல தேடினா பல விஷயங்கள் கிடைக்கலாம். ஆனா கூகுள் நிறுவனத்துல
அவர் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே இருக்காது. சாதாரணமா 10 பேரை வச்சு வேலை வாங்குற நிறுவனத்திலேயே அவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும்போது ஆயிரக்கணக்கானவங்களை வச்சு வேலை வாங்குற சுந்தர் எவ்வளவு பிரச்சனைகளையும் பாலிடிக்ஸ்களையும் சந்திச்சிருக்கணும். ஆனா சுந்தர பிடிக்காதவங்களே இல்லைன்னு சொல்றாங்க கூகுள் ஊழியர்கள். தன்னுடைய டீம்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அப்ரைசல்ல நல்ல ரேட்டிங் வாங்கி கொடுக்கறதுக்காக எம்டி ரூமுக்கு முன்னாடி மணிக்கணக்கில் காத்து கிடந்த வரலாறுலாம் சுந்தரோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூகுள் பணியாளர்கள். ஒரு மனுஷனால எப்படி எல்லார்கிட்டையும் சரிசமமா பழகிறதோட நல்ல பெரிய வாங்க முடியுங்கிற கேள்விக்கு கூகுளுக்கே இன்னும் விட தெரியல. கொரோனா வைரஸ்ங்கிற வார்த்தையால உலகமே கடுமையான நெருக்கடியை சந்திச்சதால பெரும்பாலான நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டன. தொழில் சார்ந்த நிறுவனங்கள் முடங்கின. சில நிறுவனங்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஊழியர்களை வீட்டில இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு அனுமதி வழங்கினாங்க. ஆனா மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் தனது ஊழியர்களை ஓராண்டுக்கு வீட்டில இருந்தே பணிபுரிய அனுமதி அளிச்சது. 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தன்னுடைய ஊழியர்களுக்கு இமெயில் அனுப்பின சுந்தர் பிச்சை, ஊழியர்கள் தங்களுடைய வருங்காலத்தை கருத்தில் கொள்ளும் வகையில உலகம் முழுக்க வீட்டில இருந்தே பணிபுரியும் அனுமதியை நீட்டிக்கிறோம். இதன் மூலம் அலுவலகத்தில் வந்து பணியாற்ற அவசியமில்லாத ஊழியர்கள் 2021 ஜூன் வரைக்கும் வீட்டில இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்னு அறிவித்தாரு. சுந்தர் பிச்சையின் இந்த முடிவால உலகம் முழுக்க இருக்கிற சுமார் 2 லட்சம் கூகுள் ஊழியர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டது. வீட்டில இருந்தே பணிபுரிவோருக்கு உதவியா $1000 அலவன்ஸ் தொகையா அறிவிச்சாரு சுந்தர் பிச்சை. இந்த தொகையை வச்சுக்கிட்டு வீட்டில இருந்து பணிபுரிய தேவையான பர்னிச்சர்ஸை கூகுள் பணியாளர்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாரு சுந்தர். அவரோட ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற அறிவிப்பால ஒரு வருஷத்துல மட்டும் கூகுள் நிறுவனம் இந்திய ரூபாய் மதிப்புல 7400 கோடி ரூபாயை மிச்சம் பிடிச்சது. தன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிற நிறுவனத்திற்கும் இழப்பு வராம பணியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாம செயல்பட்டார் சுந்தர் பிச்சை. வேலையாட்களை கொண்டு லாபம் பார்க்கிற நிறுவனங்களுக்கு மத்தியில அவங்களுடைய தேவைகளையும் புரிஞ்சு நடந்துக்கிற சுந்தரோட இந்த குணம்தான் அவரை புகழோட உச்சத்துக்கு கொண்டு போனது. கொரோனா நெருக்கடியில சிக்கி இருக்கிற தன்னுடைய பணியாளர்களை மட்டும் கருத்தில் கொள்ளல சுந்தர் பிச்சை. இந்தியாவில இருக்கிற தினக்கூலி தொழிலாளர்களையும் அவர் ஒரு கணம் சிந்திச்சு பார்த்தாரு. அதுக்காக கொரோனா வைரஸ் பரவலால பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்கு கோடிக்கணக்கில் நிதி உதவியும் அளிச்சு உதவினாரு. இந்தியாவில் கொரோனா வைரஸின் பாதிப்பு அதிக அளவுல இருந்ததால 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் நாடு முழுக்க பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. பொது முடக்கத்தால தினக்கூலி தொழிலாளர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. கொரோனா ஊரடங்கால பாதிக்கப்பட்ட தினக்கூலி தொழிலாளர்களுக்கு உதவும் விதமா கூகுள் நிறுவனத்தின் சார்பில் 5 கோடி ரூபாயை நிதி உதவியா அளிக்க முன்வந்தார் சுந்தர் பிச்சை. கொரோனாவால் நெருக்கடியை சந்திச்சு வர்ற இந்தியாவுக்கு கிவ் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு கொரோனா நிதியை வசூலித்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வழங்கி வந்தது. அந்த அமைப்புக்கு சுந்தர் பிச்சையின் முயற்சியால கூகுள் சார்பா 5 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது. மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ள தினக்கூலிகளுக்கு உதவிய கூகுள் நிறுவன தலைவர் சுந்தர் பிச்சைக்கு கிவ் இந்தியா அமைப்பு தன்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டது. கடுமையான ஊரடங்குக்கு அப்புறம் இந்தியாவில கொரோனாவின் முதல் அலை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஊரடங்குல தளர்வுகளை மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க கொரோனாவோட 2வது அலை வேகமெடுத்தது. 2வது அலையின் வீரியத்தால மருத்துவமனைகள் நிரம்பி வழிய பெரும்பாலான மருத்துவமனைகள்ல ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில இந்திய மக்களுக்கு உதவுற வகையில உலகத்தினுடைய மிகப்பெரிய டெக் மற்றும் டிஜிட்டல் சேவை நிறுவனமான கூகுள் தன்னோட இந்திய கிளையின் மூலமா சுமார் 80 ஆக்சிஜன் உற்பத்தி தளங்களை அமைக்க திட்டமிட்டு அதுக்காக $15 மில்லியன் அளவிலான தொகையை கொடுக்க இருக்கிறதா அறிவிச்சது. இந்த ஆக்சிஜன் உற்பத்தி தளத்தை நேரடியா கூகுள் நிறுவனம் அமைக்கல. இந்தியாவுக்கான நன்கொடை தொகையை என்ஜிஓக்களுக்கு அளிச்சு கிவ் இந்தியா மற்றும் பாரத் என்கிற என்ஜிஓ அமைப்புகள் வாயிலாகவே இந்தியாவுக்கு உதவ கூகுள் திட்டமிட்டது. அரசின் அனுமதியோட ஆக்சிஜன் பிளான்ட் அமைக்க திட்டமிட்ட கூகுள் நிறுவனம் 3.6 கோடி ரூபாய் அளவிலான நிதி உதவியையும் அளித்தது. கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்த செயலில் ஈடுபட 1,80,000 சமூக ஆர்வலர்களுக்கும் 40,000 சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் கூகுள் முடிவு செஞ்சது. கூகுளோட இந்த திட்டம் குறித்து பேசின சுந்தர் பிச்சை, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மோசமான கோவிட் நெருக்கடிக்கு நிவாரணமா கூகுளும் கூகுள் நிறுவனங்களும் யூனிசெஃப் மூலமா மருத்துவ பொருட்கள் வாங்க 135 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்குது.
அதிக ஆபத்துள்ள சமூகங்களுக்கு ஆதரவாகவும் நோய் பரவல் தடுப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை பரப்பவும் நாங்க உதவியா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. கொரோனாவால பாதிக்கப்பட்டுள்ள இந்தியாவுக்கு நிதி உதவி அளிக்கிறதோடு நிறுத்திக்கல சுந்தர் பிச்சை. கொரோனாவின் 2வது அலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பிலிருந்து இந்தியா மீண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உதவிக்கரம் நீட்டின. அமெரிக்காவில் இருக்கிற 40க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலைமை செயல் அதிகாரிகள் இணைஞ்சு இந்தியாவுக்கு உதவ சிறப்பு குழு ஒன்ன அமைச்சாங்க. இந்த குழு இந்தியாவுக்கு தேவைப்படுற வெண்டிலேட்டர்கள், ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை அனுப்பி வச்சன. இந்த குழுவில் அமெரிக்க வாழ் இந்தியரான குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த சுந்தர் பிச்சையும் இணைந்தார். தான் பிறந்து வளர்ந்த நாட்டுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை அளிக்கணும் அப்படிங்கிற சுந்தர் பிச்சையோட இந்த பண்பு அவருக்கு மேலும் பெருமைகளை தேடி தந்தது. சுந்தர் பிச்சை கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. கூகுள் நிறுவனத்துல ஏதாவது ஒண்ணுக்கு தீர்வு எட்டல அப்படின்னா மீட்டிங்ல இருந்து பாதியிலேயே எழுந்து வெளியில போயிடுவாராம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைக்கான தீர்வோட மறுபடியும் மீட்டிங் ஹாலுக்கு வருவாரு அப்படின்னு அவர் கூட வேலை செய்யறவங்க சொல்றாங்க. பிரச்சனை உருவானதுக்கு அப்புறம் அதுக்கு தீர்வு காண்றதை விட ஆரம்பத்திலேயே அதை தடுத்து நிறுத்துறது எளிமையான செயல். பழமொழியா சொல்லணும்னா வருமுன் காப்பதே சிறந்தது. இதைத்தான் சுந்தர் பிச்சையும் செய்ய முடிவெடுத்திருக்காரு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றவும் பல்வேறு நடவடிக்கைகள் அரசு தரப்புல எடுக்கப்பட்டு வருது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் கிருமி எங்க இருக்கும், எப்படி பரவும்னு யாருக்குமே தெரியல. நம்ம கிட்ட இருக்கிறவங்க கொரோனால பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கூட தெரியாததால ஒருத்தர் பார்த்து அச்சத்தோட விலகி நிக்கிற நிலைமை ஏற்பட்டது. இதுக்கு தனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை பயன்படுத்தி தீர்வு காண முடியுமா அப்படிங்கிற கேள்வி சுந்தரோட மனசுல எழுந்தது. விரைவா அறிவிப்பு ஒன்னையும் வெளியிட்டாரு சுந்தர் பிச்சை. செல்போன் தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிளோட இணைஞ்சு ஒரு செயலியை உருவாக்க திட்டமிட்டு இருக்கோம். நாங்க உருவாக்குற அந்த செயலி ப்ளூடூத் உதவியோட செயல்பட்டு கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களுடைய தடத்தை அறிஞ்சுக்கிட்டு சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. கொரோனா நோயாளிகளை மிக எளிமையா தெரிஞ்சிக்க பிரத்யேக செயலியை உருவாக்கி வர்றதாகவும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தா கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி எச்சரிக்கை அனுப்போம் அப்படின்னு சொன்ன சுந்தர் பிச்சை இதனால எந்த விதத்திலும் தனிநபருடைய சுதந்திரம் பாதிக்காது அப்படின்னு நம்பிக்கையும் தெரிவிச்சார். இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சா சுகாதாரத்துறை நிறுவனங்களுக்கு வைரஸ் பரவலை தடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தொடரும் டெக் நாயகனின் பயணம். கொரோனா காலத்துல மக்களுக்கு சரியான தகவல்களை அளிக்கிறது. பிரதமர் நிவாரண நிதியா 120 கோடி ரூபாய் அளிச்சது. ICMR உதவியோட 300 நகரங்கள்ல கொரோனா பரிசோதனை முகாம் நடத்தினதுன்னு பல விதங்கள்ல கூகுள் நிறுவனம் இந்தியாவுக்காக உதவியது. தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் இந்தியாவோட இணைந்த கூகுள் நிறுவனம் மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்ய திட்டமிட்டது. ஒவ்வொரு வருஷமும் கூகுள் ஃபார் இந்தியாங்கிற ஈவெண்ட் மூலமா இந்தியாவுக்காக வச்சிருக்கிற சிறப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற 6வது கூகுள் ஃபார் இந்தியா விழாவில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், இந்திய கூகுள் தலைமை அதிகாரி உள்ளிட்டோர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்ப பேசின சுந்தர் பிச்சை இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்குறதுக்காக மிகப்பெரிய தொகையை முதலீடு செய்யறதா அறிவிச்சார். அடுத்த 5-7 வருடங்கள்ல இந்தியாவின் டிஜிட்டல் மயமாக்கலுக்காக சுமாரா 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா சொன்னார். மேலும் டிஜிட்டல் பொருளாதாரத்துல முன்னணி நாடா இந்தியாவை மாத்துறதே தன்னோட இலக்கு அப்படின்னு சொன்ன சுந்தர் பிச்சை இந்தியாவுக்காக தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் உலகம் முழுசும் இருக்கிற மக்களுக்கு பலனளிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவுடைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்காக கூகுள் கொடுக்கிற தொகையானது கூகுள் ஃபார் இந்தியா டிஜிட்டலைசேஷன் ஃபண்ட் மூலம் பல்வேறு வடிவங்கள்ல இந்தியாவில் முதலீடு செய்யப்பட இருக்கு. இந்தியாவுக்கு தான் அளிக்கிற இந்த தொகையானது கல்வி, மருத்துவம், விவசாயம் உள்ளிட்ட சமூக நலன் சார்ந்த துறைகள்ல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உதவும் அப்படின்னு சுந்தர் பிச்சை நம்பிக்கை தெரிவிச்சாரு. இதே மாதிரி முகேஷ் அம்பானியின் ஜியோவோட இணைந்திருக்கிற சுந்தர் பிச்சையின் தலைமையிலான கூகுள் நிறுவனம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியில சுமார் 33,737 கோடி ரூபாயை முதலீடு செஞ்சு 7.7% பங்குகளை வாங்கியிருக்கு.
குறைந்த விலைக்கு 5G ஸ்மார்ட் போன்களை தயாரிக்கவே இந்த முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்தியாவில் உள்ள பார்வையற்றவர்களுக்கு உதவுவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துற திட்டத்துக்காக பிரபல கண் மருத்துவமனையோட இணைந்திருக்கிற கூகுள் நிறுவனம் அதற்கான பணியிலையும் தீவிரமா ஈடுபட்டு வருது. இப்படி எல்லா திசையிலும் சதமடிக்கிற சுந்தர் பிச்சையின் வசம் கூகுள் அப்புறம் ஆல்பாபெட் நிறுவனங்கள் மட்டும் இல்லாம மேலும் 7 நிறுவனங்கள் அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கு. கூகுள் நிறுவனத்தின் கீழே குரோம், யூடியூப், தேடுபொறி கருவிகள் என பல விஷயங்கள் இருக்கின்றன. இதே போல அமெரிக்காவில் பிராட்பேண்ட் இன்டர்நெட் சேவைகளை வழங்குற கூகுள் ஃபைபர்ங்கிற நிறுவனம் ஆல்பாபெட் கீழே இயங்குது. ஆல்பாபெட் நிறுவனத்துக்கு தலைவரா சுந்தர் பிச்சை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கூகுள் ஃபைபர் நிறுவனமும் அவர் வசமானது. அது மட்டும் இல்லாம ஆல்பாபெட் கட்டுப்பாட்டில் இருக்கிற காலிகோங்கிற நிறுவனம் பயோடெக்னாலஜி துறையை சார்ந்து இயங்கி வருது. இந்த நிறுவனம் வயது முதிர்வை எதிர்கொள்வது தொடர்பான மிகப்பெரிய அளவிலான ஆராய்ச்சியில ஈடுபட்டு வருது. இதற்கும் சுந்தர் பிச்சை தான் தலைவரா இருக்காரு. சுந்தர் பிச்சை கூகுளோட தலைவரா பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி 2014ஆம் ஆண்டு ஸ்மார்ட் ஹோம் சேவைகளை வழங்குற நெஸ்ட் நிறுவனத்தை கூகுள் கைப்பற்றியது. 2018 வரையில தனி நிறுவனமா இயங்கி வந்த நெஸ்ட் பின் நாட்கள்ல கூகுளோட இணைக்கப்பட்டது. அதற்கும் சுந்தர் பிச்சையே தலைவரானார். அதே போல நம்மோட அன்றாட வாழ்க்கை தொடர்பான லைஃப் சயின்ஸ் துறையில பல ஆராய்ச்சிகளை செய்கிற வெரிலி லைஃப் சயின்ஸ் நிறுவனம் கூகுள் எக்ஸ் நிறுவனத்தின் ஒரு பகுதியா இயங்கி வருது. இந்த கூகுள் எக்ஸ் நிறுவனம் ஆல்பாபெட் நிறுவனத்தின் கீழே இயங்குறதால வெரிலி லைஃப் சயின்ஸ் நிறுவனத்திற்கும் சுந்தரே தலைவரா இருக்காரு. கூகுளோட வெஞ்சர்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனமான கூகுள் வெஞ்சர்ஸ் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டப்போ அத லாரி பேஜும் செர்ஜே பிரின்னும் நிர்வாகம் செஞ்சு வராங்க. 2 பேரும் கூகுளுடைய நேரடி நிர்வாகத்திலிருந்து வெளியேறினதுனால அதுக்கும் சுந்தர் பிச்சையே தலைவர் ஆனார். கூகுள் நிறுவனத்தோட ஆராய்ச்சி அமைப்பான கூகுள் எக்ஸ்ன்னு சொல்லப்படுற எக்ஸ் டெவலப்மெண்ட் நிறுவனத்தை லாரி பேஜும் செர்ஜி பிரைனும் நிர்வாகம் செஞ்சு வந்த நிலையில அதுக்கும் சுந்தர் பிச்சை தான் தலைவரா பொறுப்பேற்றார். மேலும் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவன பங்குகள்ல அதிக அளவுல முதலீடு செய்யற ஒரு தனியார் நிறுவனம் கேபிட்டல் ஜி. இந்த நிறுவனமும் கூகுள் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுல இயங்குறதால இதுவும் சுந்தர் பிச்சையின் கீழே வந்தது. இப்படி பல நிறுவனங்களை கட்டி ஆள்ற சுந்தர் பிச்சைக்கு மேலும் ஒரு கௌரவம் கிடைச்சது. அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் மாகாணத்தில் செயல்படுற USIBCன்னு சொல்லப்படுற அமெரிக்க இந்திய வர்த்தக சபை கூட்டமைப்பு குளோபல் லீடர்ஷிப்னு சொல்ற உயரிய விருதை 2007ஆம் ஆண்டு முதல் வழங்கி வந்துட்டு இருக்கு. வர்த்தகத்துறையில் சிறப்பாக பணியாற்றும் இந்தியா மற்றும் அமெரிக்க பெரு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் குளோபல் லீடர்ஷிப்ங்கிற விருது வழங்கப்பட்டு வருது. அதன்படி 2019ஆம் ஆண்டுக்கான குளோபல் லீடர்ஷிப் விருதை டெக்நாயகன் சுந்தர் பிச்சை பெற்றார். ஆராய்ச்சி, மருத்துவம், புதிய தொழில்நுட்பம்னு வெவ்வேறு துறைகளை சேர்ந்த எல்லா நிறுவனங்களையும் ஒரே ஒருத்தரால சரியா நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது சுந்தர் பிச்சைங்கிற ஒருத்தரால மட்டுமே சாத்தியமாகும். எல்லாருக்குமே சாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணுங்கிற பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்காக நாம என்ன செஞ்சிட்டோங்கிறது பலருக்கு கேள்விக்குறியாவே இருக்கும். அதே மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாவும் திறமையாவும் பயன்படுத்திக்கிறவன் தான் அதி புத்திசாலி. நாம பல சந்தர்ப்பங்கள்ல பல வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டு இருப்போம். ஆனா சுந்தர் பிச்சையோ தனது கனவுக்கு உயிர் கொடுத்தாரு. அதுக்காக கடுமையா உழைச்சாரு. கிடைக்கிற வாய்ப்புகளை தன்னோட திறமைக்கு ஒரு சவாலா எடுத்துக்கிட்டாரு. உதாரணமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேற வேற பாதைகள் தெரியுது. ஒவ்வொரு பாதையிலும் சிலர் பயணிக்கிறாங்க. போற பாதையில சிலர் வெற்றி அடைஞ்சு இலக்கையும் அடையலாம். பலர் பாதையை கடந்து விட்டு சோர்வும் அடையலாம். பலர் பாதையோட ஆரம்பத்திலேயே தோல்வியே அடையலாம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நமக்கான பாதையை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். வாழ்க்கையில முன்னேறினவங்களுடைய பாதைகளை தேர்ந்தெடுத்தவங்க வென்றதும் உண்டு, தோற்றதும் உண்டு. ஒரே பாதையில போனா யார் முன்னாடி போறதுங்கிறதுல போட்டிகள் அதிகம் இருக்கும். ஆனா சுந்தர் பிச்சை வித்தியாசமா யோசித்தார். யாருமே போகாத கடினமான பாதையை தனக்குன்னு தேர்ந்தெடுத்தார். கடினமான பாதையை தேர்ந்தெடுங்க, அந்த பாதையில தான் போட்டிகள் அதிகம் இருக்காது. இறுதியா வெற்றி பெறப்ப நீங்க உச்சத்துல இருப்பீங்க அப்படிங்கிற சுந்தர் பிச்சையோட இந்த கூற்று தான் அவரை மாதிரி சாதிக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு முக்கிய பாடமா இருக்கும். கூகுள்ங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தின் அதிகாரமிக்க பொறுப்பில் அமர்ந்த சுந்தர் பிச்சை சந்திச்ச சோதனைகள் ஏராளம்.
அதையெல்லாம் கையாண்ட விதம் தான் இன்னைக்கு சுந்தர ஆல்பபெட் நிறுவனத்தினுடைய சிஇஓவா மாத்தி இருக்கு. சீனாவில் கூகுள் தேடுபொறிக்கு விதிக்கப்பட்ட தடை, கூகுள் அலுவலகத்தில் எழுந்த நிறவெறி பிரச்சனைகள், மீடூ புகார்கள், ஆண் பெண் பாலின பாகுபாடு சர்ச்சை, அமெரிக்க அரசால் நடத்தப்பட்ட நம்பகத்தன்மை குறித்த விசாரணைகள் அப்படின்னு பல சோதனைகளை கூகுள் நிறுவனம் சந்திச்சுது. சீனா தடை செஞ்ச கூகுள் தேடுபொறிக்கு பதிலா டிராகன் ஃப்ளை மென்பொருளை வடிவமைச்சார் சுந்தர் பிச்சை. அந்த முயற்சி தோல்வியில் முடிஞ்சதா சொல்லப்பட்டாலும் லாரி பேஜ் மற்றும் செர்கே பிரின் இடையில சுந்தர் பிச்சைக்கு மேலும் நல்ல பெயரை பெற்று தந்தது. இதுக்கெல்லாம் மேலா கூகுள் ஊழியர்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகளை அவர் கையாண்ட விதம், கூகுள் நிறுவனம் மீது நம்பகத்தன்மை குறித்து நடத்தப்பட்ட காங்கிரஸ் விசாரணையில 3 மணி நேரம் அடுக்கடுக்காய் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புத்திசாலித்தனமாகவும் அதே சமயம் பதட்டப்படாமலும் எதிர்கொண்ட சுந்தர் பிச்சையோட அணுகுமுறை இதெல்லாம் பலரையும் வியக்க வச்சுது. இப்படி எல்லா விதங்கள்லயும் சிறந்த விளங்குனதால தான் தானாவே சுந்தர் பிச்சையின் தோள்களில் விழுந்தது ஆல்பபெட்டுங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தை கட்டி ஆள்ற பொறுப்பு. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ சோதனைகள் அடுக்கடுக்காய் எதிர் நின்றாலும் ஆல்பபெட்டுங்கிற ஆலமரத்தின் வேறான கூகுள் நிறுவனம் கற்றுக் கொடுத்த அனுபவத்தினால எல்லாத்தையும் சுந்தர் பிச்சை கடந்து வெற்றி காண்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சாதாரண ஒரு தமிழர் இன்னைக்கு சிலிகான் வேலியின் அசைக்க முடியாத சக்தியா மாறி இருக்கிறது இந்தியாவுக்கும் குறிப்பா தமிழகத்துக்கும் பெருமை தானே.